நீங்கள் அங்கிட்டு இங்கிட்டு நடக்காமல் தேவ பிரசன்னத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆமீன். இன்றைய நாளில் அந்த வேத வசனத்தை அப்படியே வாசிச்சுட்டு 2 நிமிடம் அப்படியே கண்களை மூடி இன்னும் ஒரு பிரசன்னத்துக்குள்ளே நம்மளை அப்படியே ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா வாசிப்போம். இன்றைய நாளில் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனம் வாசிப்போம். போன வாரத்தில் நம்ம வாசித்தோம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 52ஆம் அதிகாரம் 1-2. தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, எருசலேமே, அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே, எருசலேமே, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விட. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. இன்னும் ஒரு தடவை இந்த வரி அப்படியே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோ. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோ. ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுட ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுட. ஆவியானவரே, எங்கள் நடுவில் நீர் நிலை கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. ஆவியானவர்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. நீங்க சொன்னது போல ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய ஆண்டவரை இருதயத்தையும் இன்றைக்கு திறந்தருளுவீராக. பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு லீதியாளுடைய உள்ளத்தை திறந்த எங்கள் பரலோக தகப்பன், ஒவ்வொருவருடைய இருதயத்தை ஆண்டவரை திறந்தருளும். நீங்க சொன்னது போல் ஆண்டவரே, அந்த புது எண்ணெயின் அபிஷேகத்தை எங்க மேல இன்னைக்கு போடுவீராக. நீர் சொன்னது போல மெல்லிய புடவையை எங்க மேல இன்னைக்கு நீங்க போடுவீராக ஆண்டவரே. நீர் எங்களுக்கு சொன்னது போல வானம் எங்களுக்கு திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நீங்க சொன்னது போல ராஜ்யத்தினுடைய வசனத்தை கேட்கிற பொழுது பொல்லாத சாத்தான் அந்த வசனத்தை திருடி விடாதபடி அந்த வசனம் அவர்களுக்குள் கனி கொடுக்க செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கனி கொடுக்க செய்ய நாங்கள் ஜெபிக்கிறப்பா. நீங்க சொன்னது போல் ஆண்டவரே, நாங்க ஒரு சீயோனா, நாங்க ஒரு சிங்காசனமா இன்னைக்கு எங்களை மாற்றி கொடுக்க போறதுக்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து ஆவியானவர்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பீராக ஆண்டவரே. அடியால் அல்லப்பா, உங்க வார்த்தை மாத்திரம் வெளிப்படணும்னு சொல்லி என்னை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். மீண்டுமாய் அந்த வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே, வீட்டிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. தேவன் நம்மளோடு கூட தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார். முதல்ல பேசினார், அதாவது இந்த 3 காரியத்தை மாத்திரம் நம்ம மையப்படுத்தி தான் தேவன் நம்மளோடு கூட பேசிக்கொண்டே வருகிறார். முதலாவது என்ன சொன்னாரு? முதல்ல என்ன சொன்னார் தெரியுமா? பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோள்களை நான் உனக்கு தரேன்னு சொன்னார். முதல்ல பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோள்களை தரேன்னு சொன்னார். அடுத்து சொன்னார், இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யம் ஆயிட்டு. ராஜ்யம்னா என்ன சொன்னார்? ராஜ்யம் என்றால் ஆட்சி தளம், ஆட்சி, நிர்வாகிக்கிற ஸ்தலம், மேனேஜ்மெண்ட் பிளேஸு. இப்படியெல்லாம் ஆண்டவர் அவருடைய சித்தத்தை அல்லது தரிசனத்தை நிறைவேற்றுகிற ஒரு இடம் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென் என்று சொல்லாமா? இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யம் ஆயிட்டுனாரு. போன வாரத்தில் தேவன் நம்மளோடு கூட பேசினார். எருசலேம் என்பது மகாராஜாவினுடைய நகரம். அதுதான் முக்கியமாக என்ன சொன்னார்னா தரிசன பட்டணம். எருசலேம் என்பது என்ன சொன்னார்? தரிசன பட்டணம். ஏன் தரிசன பட்டணம்? அது
பூமியினுடைய மைய பகுதி, பூமியினுடைய எருசலேம் மாநகரம் அல்லது எருசலேம் நகரம் பூமியினுடைய மைய பகுதி. அங்கே தான் என்ன செஞ்சார்? ஆதாமை உருவாக்குறதுக்கு மண்ணை எடுத்தார். அப்புறம் கோலியாத் தலையை பிதைக்கப்பட்டது. இயேசு கல்வாரி சிலுவையிலே என்ன செஞ்சார்? அறையப்பட்டது. அடுத்து சாலமோன் தேவாலயத்தை கட்டுனது. அங்கிருந்து இயேசு என்ன செஞ்சார்? இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தார், அங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். மீண்டும் அங்கே தான் வரப்போறார். தேவனுடைய பெரிய தரிசனத்தை நிறைவேற்றுகிற தரிசன பட்டணம் என்று சொல்லி தேவன் சொன்னார். அந்த தரிசன பட்டணமாய் மாறுகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னார். இது ராஜ்யம், நகரம். இன்னைக்கு முக்கியமானது என்னன்னா, தேவன் நம்மளை என்ன செய்யறாருன்னா, நம்மளை ஒரு சீயோன், ஏன்னா அதாவது உலகத்தினுடைய மையம் இது எருசலேம், அதுக்கப்புறம் என்ன இஸ்ரவேல், எருசலேம், அதனுடைய மைய இடம் என்னது? சீயோன். என்னவாமா? சீயோன். எருசலேமினுடைய மைய நகரம் என்னது? சீயோன். அதாவது இந்த உலகத்தினுடைய முழு சர்வ பூமியினுடைய மைய பகுதி எதுனா சீயோன். ஆமென் என்று சொல்லலாமா? வாசிப்போம் சங்கீதத்தின் புஸ்தகம் 48:2, 48:1-2 வாசிங்க. 48:1-2. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் நமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அவ்வளவுதான். என்னவாமா? அதுவே அப்படின்னா அவ்வளவுதான். அதுவே என்னது? மகாராஜாவினுடைய நகரம் என்று சொல்லி தேவன், அந்த சீயோன் என்பது தேவனுடைய மகாராஜாவினுடைய நகரம் என்று சொன்னாரு. அப்போ அந்த சீயோன் என்பதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். முதலாவது கேட்கிறேன், அதாவது சீயோன் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன? இன்னும் இன்னொரு வேத வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3வது வேத வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 21:3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். அது மனுஷர்களிடத்திலோ தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது. அவர்களிடத்திலோ அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களுமாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஆமென். அதாவது சீயோன் என்றால் தேவனுடைய வாசஸ்தலம். சொல்லுங்க, சீயோன் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய வாசஸ்தலம். திரும்ப சொல்றேன், இஸ்ரவேல் அவரது ராஜ்யம், எருசலேம் அவரது தரிசன பட்டணம். சீயோன் என்பது தேவனுடைய வாசஸ்தலம். நல்லா சொல்லுங்க, சீயோன் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய வாசஸ்தலம். திரும்ப சொல்லுங்க, சீயோன் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய வாசஸ்தலம். வாசஸ்தலம்னா என்ன அப்படிங்கறத நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற இந்த சீயோன், அதாவது அந்த இப்ப இருக்கிற, அதாவது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற சீயோனை குறித்து, ஏன்னா போனவரை அப்படிதான் நம்ம தியானிச்சோம். எருசலேமை குறித்து பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நான் ஒரு எருசலேம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்தோம். இப்போ இருக்கிற அந்த எருசலேமை கொஞ்சம் அப்படியே டச் பண்ணிட்டு அந்த சீயோனா சீயோனை கொஞ்சம் டச் பண்ணிட்டு அந்த சீயோனாய் மாறுகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அந்த சீயோனிலிருந்து தேவன் என்ன செய்ய போறார்? என்னிலிருந்து தேவன் என்ன செய்ய போகிறார்? இதை குறித்து தான் தேவன் இன்றைக்கு நம்மளோடு கூட பேச போகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? இப்போ முதல்ல அந்த சீயோன், முதல் அந்த சீயோன் எப்படி இருந்ததுன்னா, இப்போ வாசித்தது போல, ஆமா, வட திசையில் உள்ள சீயோன் தேவனுடைய வாசஸ்தலம், தேவனுடைய அது பர்வத வடதிசையில. வாசிங்க மறுபடியும் சங்கீதம் 48:2 வாசிப்போம். ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதுவே மகாராஜாவின் நகரம். அப்போ இப்போ முதல்ல இருந்த சீயோனை குறித்து சொல்றேன். இப்போ அதாவது இப்போ அது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் முதல்ல அந்த சீயோன் எப்படி இருந்ததுன்னா, தேவனுடைய ஆட்சி ஸ்தலமாக இருந்தது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? அதுதான் சொல்றேன், மகாராஜாவின் நகரம் அப்படின்னு. என்னன்னா, தேவன் அந்த சீயோனில் என்ன பண்ணிட்டு இருந்தார் என்றால் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். சொல்லுங்க, அந்த சீயோனில் தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஆட்சி. நான் திரும்ப சொல்றேன், அந்த சீயோனை குறித்து பேசுகிற பொழுதெல்லாம் நம்மளையும் கொஞ்சம் நினச்சிக்கோங்க, நானும் சீயோன் தான். அது கடைசியில் நான் உண்மையாலுமே சீயோனுங்கிறது உங்களுக்கு விளங்கிடும். அதை டச் பண்ணுற போதெல்லாம்
இதையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ டச் பண்ணி ஆமா நானும் இப்படி தான் இருந்தேன், நானும் இப்படி தான் இருந்தேன், நானும் இப்படி தான் இருந்தேன், உங்களையும் கொஞ்சம் அந்த இடத்துல வச்சு வச்சு பார்த்துக்கணும். ஆமேன் என்று சொல்லாமா. இப்போ இது மகாராஜாவினுடைய நகரம். அந்த இடத்திலிருந்து தான் தேவன் தன்னுடைய எல்லா தரிசனங்களையும் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அந்த சீயோனிலே நிறைவேற்றி கொண்டே இருந்தார். ஆனால் எப்படி ஏதேன் தோட்டம் அல்லது தேவனுடைய அந்த ஸ்தானம் எப்படி சாத்தானுக்கு இரையாக்கப்பட்டதோ அதுபோல சீயோனும் பிடிக்கப்பட்டுருச்சு. சீயோன் என்ன ஆயிடுச்சு, எருசலேமில் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் எருசலேமினுடைய ஆலயத்தை அழிச்சாங்க. அப்பவே என்னவோ அழிஞ்சு போயிடுச்சு. சீயோன் முழுக்க என்ன ஆயிடுச்சுன்னா அழிந்து போகிற ஒரு இடமாயிற்று. ஆனா இப்போ அதாவது திரும்ப சொல்ற, சீயோன் மகாராஜாவுடைய நகரம் ஆட்சி தலமா இருந்தது. ஆனா இப்போ அந்த சீயோன் எப்படி இருந்ததுன்னு வேதத்துல நம்ம வாசிச்சோம் என்றால் வாசிங்க பார்க்கலாம். ஒரு சில வேத வசனங்களை ஏசாயா 64 கடகடன் வாசிக்கணும். ஏசாயா 64:10 அந்த சீயோன் உமது பரிசுத்த பட்டணங்கள் வனாந்தரமாயின, சீயோன் வனாந்தரமாய் என்ன வாய்க்காம சீயோன் இப்ப என்ன ஆயிடுச்சு நல்ல விளங்கை. அதாவது திரும்பவும் சொல்றேன், அந்த சீயோன் எப்படி ஆச்சோ அதே போலதான் நம்மளும் ஆயிட்டு இருக்கிறோம். நம்ம சீயோன் இப்ப என்ன ஆயிடுச்சு, வனாந்தரமா மாறிச்சாமா. புலம்பல், அதாவது எரேமியாவினுடைய அந்த புலம்பல் புத்தகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சீயோன் குமார்த்தி அதை நினைச்சிட்டு தான் சொல்றாரு, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் நீரூற்றுமானால் நலமா இருக்கும். அப்பொழுது கொலையுண்ண கொடுத்த எருசலேம் குமார்த்திகளுக்காக நான் அழுது புலம்புவேன். ஏன்னா சீயோன் எப்படிப்பட்ட ஒரு பட்டணமா இருந்தது. ஐயோ, அது மகாராஜாவுடைய நகரமா இருந்தது, அது தேவனுடைய வாசஸ்தலமா இருந்தது, தேவன் ஒரு சஞ்சரிக்கிற ஒரு ஸ்தலமா இருந்தது. ஆனா இப்ப சீயோனு சிறைப்பட்டு போயிடுச்சு, எருசலேம் சிறைப்பட்டு போயிடுச்சு, எருசலேம் குமார்த்திகளா இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி எரேமியா புலம்புகிற புத்தகம் தான் புலம்பல் புத்தகம். அப்ப இப்ப பாருங்க, புலம்பல் 5:18 வேகமா வாசிங்க. அந்த சீயோன் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பாழாய் கிடக்கிற சீயோன் மலையின் மேல் நரிகள் ஓடி. இப்ப அந்த சீயோன் மலையின் மேல என்ன ஓடுதாமா, நரிகள். நான் திரும்ப சொல்றேன், இது மகாராஜாவுடைய நகரம் அல்லது மகாராஜா ஆட்சி செய்த பிளேஸ். இப்ப என்ன ஆயிருச்சுன்னா சத்துரு அதை கெடுத்து போட்டு நரிகள் ஓடுகிற வண்ணமா செஞ்சுட்டு. அடுத்து புலம்பல் 4:2 ஐயோ, தங்கத்துக்கு ஒப்பான விலையேற நல்ல பாருங்க, தங்கத்துக்கு ஒப்பான சீயோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்கள். எப்படியாமா அவங்க எப்படி இருந்தாங்களாமா, சீயோனை குறித்து சொல்லுது, அது தங்கத்துக்கு ஒப்பான. தங்கம் என்பது விலையேற பெற்ற ஒரு பிளேஸ். இதை நான் திரும்ப சொல்றேன், இதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டுட்டே இருக்குது, நீங்க அதையும் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்க. விலையேற பெற்ற இருந்த அந்த சீயோன் இப்ப என்னவா மாறிடுச்சாமா, மண்பாண்டங்களா, குயவன் வணைகிற மண்பாண்டங்களா, ஒண்ணுக்கு உதவாததை போல அது என்ன செஞ்சா, மாற்றப்பட்டுச்சாமா. அடுத்து பாருங்க, புலம்பல் 2:13 ஆமா, சீயோனுடைய காயம் பெரியது அப்படின்னு சொல்ற. ஆமா, அடுத்து பாத்தீங்க புலம்பல் 1:17 வாசிக்கிற பொழுது வாசிங்க, 1:6 வாசிங்க. புலம்பல் 1:6 சீயோன் குமாரத்தியில் அழகெல்லாம் அவளை விட்டு போயிற்று, அவள் பிரபுக்கள் மேய்ச்சலை. அழகெல்லாம் சீயோன் குமாரத்தோட என்னவெல்லாம் போயிடுச்சாமா, அழகா இருந்தா. சீயோன் குமார்த்தி எப்படி இருந்தா, அழகா இருந்தா. சீயோன் அழகா இருந்தது, சீயோன் குமார்த்தி அழகா இருந்தாலே. ஆனா இப்ப எல்லாம் அற்று போயிருச்சு. அடுத்து நீங்க அப்படியே தொடர்ந்து வேண்டாம். அப்போது அவளுடைய காயம் பெருசு, அவளுடைய காயம் சமுத்திரத்தை போல இருக்குது. ஐயோ, அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை, அவளை ஆற்றுவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஆமா என்ன செய்யறாரா, புலம்புகிறவளா இருக்கிறா. என்ன செய்யறாரா, ஆமா புலம்புகிறதா. எரேமியாவுடைய புலம்பல் புத்தகம் என்னன்னா, ஐயோ சீயோன் இப்படி இருந்தது, ஐயோ சீயோன் இப்படி இருந்தது, இந்த சீயோன் இப்படி மாறுச்சேன்னு சொல்லி சீயோனை குறித்து புலம்புகிற புத்தகம் தான் எரேமியா புலம்புகிற புலம்பலுடைய புத்தகம். அப்போ திரும்ப சொல்ற, சீயோன் என்பது எப்படி இருந்ததாமா, மகாராஜாவுடைய நகரம். அது ஒரு தரிசன இடம், தரிசன காரியம். தேவன் தனது திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றுகிற ஒரு காரியமா இருந்தது. ஆனா சீயோன் இப்படி பாழா போச்சு, சீயோன் இப்படி வனாந்தரமாயிருச்சு, சீயோன் இப்படி நரிகள் ஏறுகிற ஒரு இடமாக மாறிடுச்சு. சீயோனுடைய காயம் பெருசுங்க, அடிக்காயம் பெருசு, அது சமுத்திரத்தை போல இருக்குது அப்படின்னு சொல்லி 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 புலம்புகிறார். எரேமியா என்ன செய்யறார்னா புலம்புகிறார். அப்ப திரும்ப சொல்ற, சீயோன் நல்ல மகாராஜாவுடைய நகரமா இருந்தது, ஆனா சீயோன் இப்ப என்னவாயிச்சா, இப்படி மாறி போயிருச்சு. இதுதான் இந்த சீயோன் பட்டணத்தினுடைய அல்லது சீயோனுடைய அந்த இடத்தினுடைய காரியம் இதுதான். ஓகே, இப்ப நான் அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள வரேன். சீயோனுனா என்ன சொல்லுங்க,
சீயோன் என்றால் என்ன? சீயோன் என்றால் என்ன? மறுபடியும் அந்த வேத வசந்த வாசிங்க, வெளிப்படுத்தல் 21:3 வாசிங்க. சீயோன்னா என்ன? இப்ப முக்கியமான வார்த்தைகளுக்குள்ள நம்ம வந்துட்டோம். வாசிங்க பார்க்கலாம். சீயோன்னா என்ன? மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். சரி, இப்ப நல்லா சொல்றேன். சீயோனுனா என்ன அப்படின்னா தேவனுடைய வாசஸ்தலம். நல்லா விளங்க. சீயோன் என்ன அர்த்தம்? திரும்ப சொல்லுங்க. சீயோனு என்ன அர்த்தம்? தேவனுடைய வாசஸ்தலம். திரும்ப சொல்லுங்க. சீயோனுனா என்ன அர்த்தம்? தேவனுடைய வாசஸ்தலம். வாசஸ்தலம்னா என்ன? திரும்ப சொல்லுங்க. சொல்லி கொடுத்தது சொல்றீங்க. திரும்ப சஞ்சரிக்கிற ஸ்தலம். சீயோனுன்னு என்ன அர்த்தம்? வாசஸ்தலம். வாசஸ்தலம் என்னன்னா சஞ்சரிச்சுட்டே இருக்கிறது, சஞ்சரிச்சுட்டே இருக்கிறது, சஞ்சரிச்சுட்டே இருக்கிறது. சீயோனுன்னா என்ன அர்த்தம்னா சஞ்சரித்து கொண்டே இருக்கிற ஸ்தலம் தான் சீயோன். இன்னும் சொல்லலாம், சஞ்சரிக்கிறது. இன்னும் சீயோன் என்றால் வாசஸ்தலம். வாசஸ்தலம்னா சஞ்சரிக்கிற ஸ்தலம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா சீயோன் என்றால் தேவன் தங்குகிற ஸ்தலம். அதுதான் சொல்றான் வாசம் பண்ற ஸ்தலம் அல்லது உறைவிடம் என்று இருக்கு. உறைவிடம் என்றால் தங்குகிறோம், நிரந்தரமா தங்கறதுக்கு தேவனுக்கு ஒரு இடம் வேணுமாமா. எப்படியாமா? நிரந்தரமா தங்குகிறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடத்துல தங்கி அவர் வாசம் பண்ணி அவரோடு கூட என்ன பண்ணிட்டே இருக்கணுமாமா? சஞ்சரிச்சுட்டே. சொல்லுங்க, அவரோடு கூட. ஏன்னா ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏனோக்கோடு தேவன் என்ன செஞ்சுட்டான்? ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டே இருந்தான் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு இடத்துல சொல்ல, யார்? ஆபிரகாம் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது என்னன்னா பேசிட்டே இருக்கிறது, பேசிட்டே இருக்கிறது, பேசி இடைவிடாம. ஆனால் நம்ம டேடி கொஞ்சம் ஜெலஸ் காடு தான். உண்மைங்க. நம்ம டேடி எப்படிப்பட்டவர் தான்? ஆமாம், அவரோட என்னோட லைஃப்ல எல்லாம் நடந்திருக்குது. அவரோட பேசுறதை விட்டுட்டு சொல்லுவார், திடீர்னு ஜபரூமுக்குள்ளே போன்னு சொல்லிகிட்டே இருப்பார். நான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டுன்னு வச்சுங்க, யாராவது வந்துடுவாங்க. அவங்களோட உட்காந்து பேசும்போது கர்த்தர் அவர் வருத்தப்படுறதை என்னால் ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் போய் உட்காந்து மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியதாக இருக்கும். உண்மைங்க, டேடி ஜெலஸ். அவரோட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணாதே. நான் உண்மையை அனுபவத்தில் சொல்கிறேன். அது கணவனாகட்டும், மனைவியாகட்டும், பிள்ளையாகட்டும், யாராகனாலும் அவருக்கு முதல் இடத்தை கொடுக்கணும்னு தேவன் விரும்புவார். அது யாராக இருந்துட்டுங்க, அது யாராகட்டும். ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன். ஆனால் ஆபிரகாம்கிட்ட கொடுத்த காரியத்தை சாராள்கிட்ட கூட அவர் சொல்லலை பாருங்க. பிள்ளைய பலி கேட்குறாங்கிறத யார்கிட்ட சொல்லலை? சாராள்கிட்ட சொல்லலை. ஏன்னா அது ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் இருக்கிறதான அந்த சஞ்சரிக்கிற அந்த உறவு. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்ல. ஏன்னா சாராள்கிட்ட சொன்னால் எங்கேயாவது வேண்டான்ட்டானு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த உறவுக்காக. இதை எதுக்கு சொல்கிறேன்னா வாசஸ்தலம் என்றால் என்ன அர்த்தம்? சஞ்சரிக்கிற இடம், தங்குகிற இடம், வாசம் பண்ணுற இடம், உலாவுகிற இடம். தேவன் நம்மளோடு உலாவ விரும்புகிறார். தேவன் நம்மளோடு சஞ்சரிக்க விரும்புகிறார். சீயோன் என்றால் அந்த பாட்டுக்குள்ள இன்னைக்கு நம்மளை கர்த்தர் ஒரு ப்ரமோஷன் கொடுக்கிறார் அல்லது ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்றார். ஆமென் என்று சொல்லலாமா? தேவன் இன்னைக்கு அந்த இல்லமா, இது கண்டிப்பா கர்த்தர் இதை உங்களுக்கு தருவார். இந்த இனிமேல் உங்க ஜப வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை நிச்சயமா நீங்க பார்க்க போறீங்க. தேவன் முகமுகமாய் தேவன் மோசேயோடு முகமுகமாய் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல நான் நேற்று இந்த காரியத்தை குறித்து, இந்த பட்டணத்தை குறித்தும் அப்படியே வருத்தப்பட்டுட்டு, இப்படி ஆயிடுச்சு ஆண்டவரே, இப்போ தான் என்னையும் கொஞ்சம் வெளியில் கொண்டு போகிறீங்க, இப்போ தான் கொஞ்சம் வெளியில் கொண்டு, இனி என்ன நடக்கும் ஆண்டவரே? என்ன ரொம்ப நான் அழுதேன். மறுபடியும் என் பட்டணம் நசுக்கப்படக்கூடாதே, நசுக்கப்படக்கூடாதேன்னு ரொம்ப அழுதேன். நான் அழுதது எங்கள் டீமில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு கர்த்தர் பேசி அவர் சொல்கிறா, ஆண்டி ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறாருண்ணா. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இது எனக்கு தாம்மா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. நான் அழுததுக்கு கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னேன். ஆமென்னு சொன்னேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அப்போ நான் துக்கப்படுறத கூட டேடி உணர்ந்துட்டு அடுத்து அவர் என்ன செய்கிறாரு, உடனே அதை அந்த வார்த்தை என்னோடு கூட பேசி
பேசி என்னை திடப்படுறதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. இல்லை ஆண்டவரே, நான் நிற்கிற செத்தாலும் சாகிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நேற்று என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன்னு சொல்ல இது எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ தேவனோடு கூட, அப்போ வாசஸ்தலம் என்ன அர்த்தம்? திரும்ப சொல்லுங்க, சஞ்சரிக்கிற ஸ்தலம். இது ஒன்று திரும்ப சொல்கிறேன். வாசஸ்தலம்னா சஞ்சரிக்கிற ஸ்தலம், உலாவுகிற ஸ்தலம், தங்குகிற ஸ்தலம். ஆமாம். அடுத்து மெயினாக வாசஸ்தலம்னா என்ன அர்த்தம்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஒரு ஸ்தலம். ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா எப்படின்னா அப்படின்னு கேட்டால், இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். சட்டமன்ற கூட்டம் நடக்குது. அங்கே போய் என்ன செய்கிறாங்க? அங்கே போய் என்ன செய்கிறாங்க சொல்லுங்கள்? சட்டமன்றத்தில் போய் சண்டை போடுறாங்க. இல்லை, இந்த திட்டத்தை அங்கே சொல்கிறாங்க. அந்த திட்டத்தை, இந்த திட்டம் இருக்குது. இப்போ என்ன சொல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்களேன். கல்வித்துறைக்கு இவ்வளோ திட்டங்கள் இருக்குது, சுகாதாரத்துறைக்கு இவ்வளோ திட்டங்கள் இருக்குது, இதெல்லாம் இப்படி பண்ணலாம், இதை க்ளீன் பண்ணுறதுக்கு, ஹாஸ்பிட்டலில் கவனிக்கலாம், அதை கவனிக்கலாம், இதை கவனிக்கலாம் அப்படின்னு இந்த திட்டங்கள் அங்கே பரிமாறப்படுது. அதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்களோ ஆலோசனை, அப்படியா சரி, இதுக்கு இதை ஒதுக்குறேங்க, இதுக்கு இத்தனை லட்சம் ஒதுக்குறேன், இதுக்கு கோடி ஒதுக்குறேன், இதை இப்படி பண்ணலாம், இதை இப்படி பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது மெயின் என்னன்னா, அந்த சட்டமன்றத்துக்குள்ளே அங்கே அப்படியே பாஸ் ஆகிறது போல நம்ம தேவ பிரசன்னத்துக்குள்ள அப்படியே பாடி 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 ராஜ்யத்திலிருந்து அந்த பட்டணத்துக்குள்ள அப்படியே வாசஸ்தலம் உள்ள போக 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 என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய திட்டங்கள் அப்படியே நமக்குள்ள வருது. அப்படியே தேவனுடைய திட்டம் நமக்குள்ள வர 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 நம்மளுடைய ஆசை விருப்பங்களை எல்லாம் தேவன் எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்றுகிறதான் வாசஸ்தலம். ஆமென் என்று சொல்லாம அது என்ன ஆகுது? நம்ம திட்டத்தை தேவன் எடுத்துக்கொள்றார். ஆண்டவரே, எனக்கு இது கொஞ்சம் விருப்பமா இருக்குது, இது எனக்கு, நான் ஒரு சில நேரத்தில் சொல்லி, இது எனக்கு பிடிக்கல ஆண்டவரே அப்படின்னு நான் சொல்லிக்குது. எனக்கு பிடிக்கலையே, இது எனக்கு பிடிக்கலையே அப்படிங்கிற பொழுது அது நிறைய ரிமூவ் ஆகிருக்கிறத என் லைஃப்பில் நான் பார்த்துருக்கிறேன். ஆண்டவரே, இது எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்குற பொழுது அதை கொடுக்கப்பட்டதையும் நான் பார்த்துருக்கிறேன். நாம் என்ன சொல்லலாம், இப்போ என்னுடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறாரே, தேவனுடைய விருப்பத்தை தேவன் எனக்குள்ள திணிக்கிறது தான், அல்லது எனக்குள்ள வைக்கிறதா, எனக்குள்ள கர்த்தர் வைக்கிற இடம் தான் வாசஸ்தலம். ஓகேவாமா? அந்த உள்ள போகணும். நம்ம சும்மா பிரகாரத்தில் நின்றுட்டு நல்லா இருக்கு ஆசாரிப்பு கூடாது அப்படிங்கிறதுக்கு இல்லை, பரிசுத்த ஸ்தலத்தில் போய் ஆராதனை நல்லா இருந்துச்சுங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை. நான் உள்ளே போனேன், அந்த ப்ரெசன்ஸ் அப்படியே நான் ஃபீல் பண்ணேன், அவருடைய முகத்தை பார்த்தேன், அவருடைய இருதயத்தை ஃபீல் பண்ண முடிஞ்சு, அவருடைய இருதயத்தை உணர முடிஞ்சு, அப்படின்னு உள்ளே போக 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 போகிற இடம்தான் வாசஸ்தலம். இப்ப மறுபடி வாசிங்க 21:3 மறுபடி வாசிப்போம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஓகே, சொல்லுங்க. இப்ப நம்ம யாரு? இல்ல, இப்படி பந்து கொஞ்சம் லேட்டா வருதே, சீக்கிரம் போட்டோன்னு வந்துடும்னு சொல்லுங்க. நீங்க நம்ம யாரு? திரும்ப சொல்லுங்க. நம்ம யாரு? யாருடைய வாசஸ்தலம்? தேவனுடைய வாசஸ்தலம். அந்த இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்துடணும். ஆமென் என்று சொல்லாமா? நான் யாரு? நீங்க யாரு? தேவனுடைய வாசஸ்தலம். நான் தேவனுடைய வாசஸ்தலம்னா என்ன அர்த்தம்? சஞ்சரிக்கிற இடம், உலாவுகிற இடம், தங்குகிற இடம், வாசம் பண்ற இடம், டிரான்ஸ்ஃபர் ஆகிற இடம். ஆமென். நம்ம திட்டத்தை தேவனிடத்திலும் தேவனுடைய திட்டம் நமக்குள்ள வருது பாருங்க. ஏன்னா ஒரு சில நேரங்கள் உங்களுக்கு இந்த அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு சில நேரங்கள் அது விருப்பமாக, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு சின்ன வயசுலேயே எனக்கு ரொம்ப ஆசை ஊழியக்காரி தான் ஆகணும்னு. எனக்கு அப்படி கிட்டத்தட்ட ஒரு 10, அதாவது நான் ஹாஸ்டலில் படித்த பொழுது 7ஆம் வகுப்புலேயே நான் அந்நிய பாஷை பேசினமே எனக்கு தெரியல. எங்கள் சிஸ்டர் சொன்னார், அது ஆர்சி ஸ்கூல் வேறையா, அது என்னைய ரொம்ப டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்நிய பாஷை பேசினேன்னாங்க, எனக்கு தெரியல. எங்கள் அக்காட்ட போய் சொன்னாங்க. ஆமாம், எங்கள் அக்காட்ட போய் சொன்னாங்க, உன் தங்கச்சி நான் அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறேன் ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. அது 7ஆம் கிளாஸில் குரூப் ஜபன் வைப்பாங்க. அப்போத்துலேருந்தே எனக்குள்ள ஒரு ஆசை. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இது என்னுடைய அழைப்பு கிடையாது, தேவன் எனக்குள் வைத்தது.
ஏன்னா நான் இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த திட்டம், இந்த தீர்க்க தரிசனம், இந்த காரியத்தை எல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட போய் நான் ஏன்ட்ட ஆண்டவரே கொடுக்குறீங்க, எங்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க, எங்கிட்ட ஏன் கொடுக்குறீங்கன்னா ஒரு பாட்டு சொல்லுவார். ஒரு பாட்டு, அது ரொம்ப நாள் அந்த பாட்டே என்னன்னு தெரியாது. ஒரு பாட்டு வரும், ஆதி முதல் உன்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னு, அது ஒரு வரி மட்டும் வரும். அது நல்லதையே அந்த பாட்டு தான். ஆனால் ரொம்ப நாள் அந்த பாட்டை, அப்போ கர்த்தர் ஆதியிலேயே என்னை தெரிந்து கொண்டார். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாமா? இதை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, அப்போது ஆதியிலேயே எனக்குள்ள ஒரு விருப்பம், நம்ம ஊழியக்காரர். அப்போ இது இந்த விருப்பம் எனக்குள்ள அப்படியே இருந்தது. ஏன்னா பிலிப்பியர் 2:13 நினைக்கிறேன், அவருடைய சித்தமே நமக்குள் விருப்பமாகும். ஒரு சில நேரங்கள் உங்களுக்குள்ள ஒரு சில விருப்பம் வருது பாருங்கள், இது இப்படி ஆகணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு சில விருப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும் பாருங்க. அந்த விருப்பம் உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள வந்ததில்லை, அதுதான் தேவனுடைய சித்தம். அந்த விருப்பத்தை அப்படியே ஜபமாக்கணும். அந்த விருப்பத்தை அப்படியே ஆண்டவரே, ஆமாம் எனக்கு இது வேணும், இந்த வேணும் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்னா, அப்படியே அந்த விருப்பத்தை நம்ம ஜபமாக்க ஆக்க ஆக்க ஜபமாக்க ஜபமாக்க அந்த விருப்பம் ஜபமாய் மாறுகிற பொழுது நம்ம தேவனுடைய சித்தம் நமக்குள்ள விருப்பமாகும். அந்த விருப்பத்தை நம்ம ஜபமாக்குற பொழுது தேவன் அதை செயல்படுத்துவார். ஆமென் என்று சொல்லலாமா? தேவன் அதுக்கப்புறம் அதை செயல்படுத்துவார். அப்போ ஆதி முதலே தேவன் இதை நமக்கு என்ன செஞ்சிட்டார்னா தெரிந்து கொண்டார். இது ஆதி முதலே தேவன் இதை என்ன செஞ்சார்னா தெரிந்து கொண்டார். ஓகே, இதுதான் தேவன் நம்மை நடத்துகிற ஒரு விதம். ஓகே, இப்போ திரும்ப பாயிண்ட்டுக்கு வர, தேவனுடைய நம்ம யாராமா தேவனுடைய வாசஸ்தலம். திரும்ப சொல்லுங்க, நம்ம யாராமா தேவனுடைய வாசஸ்தலம். ஓகே, இது ஒரு பக்கம். அடுத்த பாயிண்ட்டு, அதாவது தேவன் ஏன் நம்மளை வாசஸ்தலமாக்க விரும்புகிறார் அப்படின்னா, இது ஆதீன திட்டம். ஆதியாகமத்தில் வாசிக்கிற பொழுது தேவன் ஆதாமோடும் ஏவாளோடும் உலாவினார். வாசிங்க பார்க்கலாம் அந்த வேதவசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரமா, ஆதியாகமம் 3:8. வேகமா. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய தோட்டத்தில் உலாவுகிற, நல்ல விளைங்க, தேவனுடைய திட்டத்தை சொல்ற, அல்லது தேவனுடைய பிளானை சொல்ற, அல்லது தேவனுடைய விருப்பத்தை சொல்ற. இதுல இருந்து நீங்க அப்படியே இதுக்குள்ளேயே வந்துடும். நீங்க அப்படியே தேவன் உங்களோட பேசுறத அப்படியே நீங்க உள்ள வந்துடணும். இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது தேவன் ஆதாமோடும் ஏவாளோடு, நல்லா அதான் சொல்ல, பந்து போட்டுன்னு டக்குன்னு வரணும். சொல்லுங்க, தேவன் ஆதாமோடு ஏவாளோடு, திரும்ப சொல்லுங்க, தேவன் ஆதாமோடு ஏவாளோடு உலாவினார். அதாவது பரலோகத்தில் 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க, 4 ஜீவன்கள் இருக்கிறாங்க, சேராபின்கள் இருக்கிறாங்க, கேரூபின்கள் இருக்கிறாங்க, தூதர்கள் இருக்கிறாங்க. அவரை ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று அவரை துதிச்சுட்டே இருக்கிறாங்க. அதை விட அவருடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட அந்த மனுஷனோட உலாவுகிறதை தான் தேவன் விரும்புகிறார். ஆமென் என்று சொல்ல, அதனால தான் சொல்ற, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் ஓயாம அவரை பரிசுத்தர் பரிசுத்தர்னு அப்படியே துதிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை விடமா மனிதனோடு, நல்ல விளைங்கம்மா, அவங்களே எடுத்துங்க. நான் சொல்றேன், ஜாக்லினோட டேடி உலாவ விரும்புறாரு, டேடி உலாவ விரும்புறார், டேடி ஜாக்லினோட உலாவ விரும்புறார், என்னோட சஞ்சரிக்கணும்னு விரும்புறார், என்னோட தங்கி இருக்கணும்னு விரும்புறாரு. நிறைய நேரம் எங்க பிள்ளைகளுக்கு தெரியும், நிறைய நேரம் நான் அப்படியே தேவ பிரசனத்தில் போய் உட்கார்ற பொழுது, நான் முடிச்சுட்டு எந்திரிக்கிற பொழுது, தேவன் இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார மாட்டேயா, இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார மாட்டேயான்னு சொல்லி நிறைய நேரம் டேடி என்கிட்ட சொல்லி இருக்கிறத நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனாலேயே இந்த வியாழக்கிழமை ஜபத்தில் ஒரு சில நேரத்தில் லேட்டாக வருவேன். ஏன்னா டேடி எனக்கு கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லுவான். நான் எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு ஓடி வந்திருக்கிற நிறைய நாட்கள் உண்டு. ஏன்னா கர்த்தர் அதை விரும்புகிறாருமா, கர்த்தர் அதை விரும்புகிறார். நம்மளோட உறவாடணும். என்னோட பேசு மகளே, என்னோட கூட பேசு மகளே, என்னோட கூட பேசுன்னு சொல்லி டேடி அவர் நம்மளுடைய பேச்சுக்காக அல்லது அவர் பேசுறத நம்ம கேட்கணுங்கிறதை தேவன் ஒவ்வொரு நாளும் விரும்புகிறார். நீங்கள் வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்கும். சாமுவேல்கிட்ட போய் அவன் சாமுவேல் அதாவது ஆலயத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். ஏழி பெரிய ஆசாரியன். அவனுடைய அது வேதத்தில் இருக்குது. இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம். அவனுடைய கண்கள் இருள் அடைந்தது. கர்த்தருடைய வார்த்தை அன்றைக்கு அபூர்வமாக இருந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அபூர்வமாக இருந்தது. அப்போ ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுறாரு. அப்போது அந்த இடத்துல வாசிக்கிற பொழுது சாமுவேல் ஆலயத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தா. என்ன பண்ணிட்டு இருந்தான்? என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாரு?
கதவை திறக்கிறதும் கதவை பூட்டுகிறதுமான வேலையில செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ சாமுவேல், அப்போ அந்த வயசு சாமுவேலோட தேவன் பேசுற பொழுது சாமுவேலுக்கு 5 வயசு. எத்தனை வயசு? எத்தனை வயசு? 5 வயசு. 5 வயசுல போய் 5 வயசு இருக்கிற அந்த தம்பி கிட்ட போய் 7 குடும்பத்துக்கு நான் ஒரு நியாய தீர்ப்பு செய்ய போறேன்னு யார்கிட்ட பேசுறாரு? எத்தனை வயசு? 5 வயசு. சாமுவேலுக்கு நியாய தீர்ப்புனால என்னன்னு தெரியாது, நீதினால என்னன்னு தெரியாது, தண்டனையினால என்னன்னு தெரியாது. ஆனா தேவனுடைய ஆசை என்ன தெரியுமா? எங்கிட்ட இருக்கிற பாரத்தை யார்கிட்ட ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளைகிட்ட இறக்கி வச்சிடணும். நீங்க நினைச்சு பாருங்க, சாமுவேல்கிட்ட சொன்னனால ஏதாவது நடந்ததா? அப்ப ஏதாவது நடந்ததா? இப்படி சாமுவேல் போல் ஏலிகிட்ட போய் சொன்ன பொழுது ஏதாவது மாற்றங்கள் வந்துச்சா? ஆண்டவருக்கு தெரியும் சாமுவேல்கிட்ட சொல்றனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஒரு சில நேரம் நம்ம தவிக்கிறோம்ல, என் பாரத்தை நான் யார்கிட்டையாவது சொல்லணும். நம்ம எப்படி தவிக்கிறோமோ தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களை நம்மளிடத்துல சொல்லணும். அவருடைய துக்கங்கள், அவருடைய ஆசைகள், அவருடைய எண்ணங்களை எல்லாம் நம்ம கிட்ட சொல்லணும். அதுதான் தேவன் நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். அந்த இருதயமா இன்னைக்கு நம்மளை மாற்ற விரும்புகிறாருமா? நம்மளை என்னவா மாற்ற விரும்புகிறார்? தேவனுடைய வாசஸ்தலம். தேவன் நீங்கள் போய் உட்காந்து நான் அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்களேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரே ஒரு ரெக்கார்டாட்டா நம்ம மட்டும் போய் பேசிட்டு வந்துடுறோம். ஆனால் நீங்கள் உட்காந்து கேட்டு பாருங்களேன், டேடி அவருடைய இருதயத்தை உங்களுக்கு விளக்கி காமிப்பார். அவருடைய இருதயத்தில் இருக்கிற பாரம் என்ன, துக்கம் என்ன, ஏக்கம் என்னன்னு. நிறைய நேரம்லாம் நான் அப்படியே படுத்து அழுத நிறைய நாட்கள் உண்டு. நான் அப்படியே படுத்து சாஷ்டாங்கமாக படுத்து அழுது கிடந்த அவருடைய இருதயத்தை சொல்ல, நான் இந்த பெரிய பெரிய காரியங்களெல்லாம் பேசுகிற பொழுது, இல்லை ஆண்டவரே எனக்கு வேண்டாம், ஆண்டவரே எனக்கு இது வேண்டாம், இதுக்கு வேற யாரையாவது கொடுத்துருங்க, அல்லது ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தாட்ட கொடுத்துருங்க எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கிறேன். இல்லை மகளே, அப்போ தான் அந்த பாட்டு சொல்லுவார், உண்மை இல்லாமல் எனக்கு யார் இல்லை மகளே, நீதான். ஏன்னா அவருடைய பாரத்தை உண்மையாய் விளங்கி கொண்டு செயல்படுத்துகிற ஒருத்தனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னையிலிருந்து ஆண்டவர் உங்ககிட்ட அதை சொல்றாருமா, நீங்கள் தேவனுடைய வாசஸ்தலம். ஆண்டவர் அதை உலாவ விரும்புகிறாரு. உலாவு ஆதாமோடும் ஏவாளோடு தேவன் என்ன செஞ்சாரா? உலாவினார். அப்படி உலாவிட்டு இருந்தது தான் யாரு கெடுத்து போட்டா? சாத்தா என்ன செஞ்சா? கெடுத்து போட்டா. ஆண்டவருக்கு ஒரு அங்கலாப்பு யார் இனி யாரோடு உலாவேன்னு கொஞ்ச நாள் பார்த்தா ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் சஞ்சரித்து கொண்டே இருக்கிற பொழுது காணப்படாமல் போனா. அது ஒரு ஊழியர் ஒரு கற்பனையாக சொல்கிறாரு. டெய்லி தேவன் ஏனோக்கோடு எப்படி ஆதாமோடு ஏவாளோடு உலாவினாரோ அதே போல் ஏனோக்கோடு உலாவு வந்தாரா. ஏனோக்கோடு சஞ்சரித்தார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிச்சுட்டே இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் தேவன் என்ன செய்கிறாரா, ஏனோக்கை கூட்டிகிட்டு அப்படியே பேசிகிட்டே போகிறார். அப்படியே போக கற்பனையாக போக எங்கே வந்துச்சுன்னா பரலோகம் பக்கம் வந்துருச்சு. அப்போ சொன்னாரா தேவன் ஏனோக்கை பார்த்து, ஏனோக்கு இதுக்கு மேலே நீ எங்கே போகிற? பூமிக்கு போக முடியாது, நீ வந்து என்னோடையே இருந்துக்கோன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறா. ஏனா வரப்போகிற காலத்துல ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் ஏனோக்கு கிட்ட கொடுக்க போறாரு. அந்த ஏனோக்கு அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஏனோக்கோட பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படிதான் ஏனோக்கு நீ செய்யணும். ஏன்னா திரும்ப யார் வரப்போறா? ஏனோக்கு எலியாவும் கடைசி கால ஊழியத்தில் வரப்போறாங்க. அவங்க கிட்ட இனி செய்ய போற பெரிய ப்ராஜெக்டை குறித்து தேவன் என்ன செய்யறார்? இன்னைக்கு வரைக்கும் பேசி கொண்டிருக்கிறார். அப்ப ஏனோக்கு முதல்ல ஆதாம் ஏவாளோடு உலாவினார், ஏனோக்கோடு சஞ்சரித்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோடும் கூட சஞ்சரித்தார், நோவாவோடு கூட சஞ்சரித்து கொண்டார். இப்படியே சஞ்சரிச்சுட்டே இருக்கிறாரு. கடைசி இஸ்ரவேல் ஜனங்க வந்துட்டாங்க. அப்ப மோசே கிட்ட சொல்றார் பாருங்க, லேவியராகமத்தின் 26ஆம் அதிகாரம் 12வது வேதவசன வேகமா. லேவியராகமம் 26:12. நான் உங்கள் நடுவிலே உலாவி, நல்ல விளங்கமா, நான் உங்கள் நடுவிலே உலாவி தேவனாய் இருப்பேன், உங்களுக்கு தேவனா இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். 11 வாசிங்க. வாசஸ்தலத்தை நான் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். நல்ல விளங்க, உங்கள் நடுவில் என்ன செய்ய மோசேட்ட சொல்றாரு? உன் நடுவில் நான் உலாவ போற மோசே, அதனால நீ எதை ஸ்தாபிக்கணும்? என் வாசஸ்தலத்தை ஸ்தாபி. யார்கிட்ட சொல்றாரு? மோசே ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்குது மோசே,
ஜனங்களோட நான் என்னால் உலாவ முடியல, ஜனங்களோட என்னால் பேச முடியல, அதனால் நான் ஜனங்களுக்கு நடுவில் சஞ்சரிக்கிறது. சொல்லுங்க, வாசஸ்தலம் என்ன அர்த்தம்? சஞ்சரிக்கிறது, அடுத்து வாசம் பண்ணுறது, அடுத்து உறைவிடமாகிறது, அடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. இது ஆமாம் தேவத்திட்ட அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு, ஆமாம் அவங்க கிட்ட இருந்து இவங்க கிட்ட, இவங்க கிட்ட இருந்து இவங்க கிட்ட, அப்படியே அந்த இடத்த நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? வாசஸ்தலமாக்க விரும்புகிறேன் மோசே. அதனால நான் உங்களோட தங்கி இருக்க. தேவன் சொல்றாரு பாருங்க, நான் உங்களோட பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்னி ஸ்தம்பமாக நான் உங்களோட நிரந்தரமா. டேடி இதை விரும்புறார். என் அன்பு சகோதரனே சகோதரி, உன்னுடைய இருதயம் தேவனுடைய வாசஸ்தலமாகணும். தேவன் உனக்குள் நிரந்தரமா வந்துட்டு போகிட்டு வந்துட்டு போயிட்டு அல்ல, நிரந்தரமா 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 நிரந்தரமா. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிங்களே. இனிமேலு நம்ம காக்காவா அல்ல, புறாவா மாறணும். என்னவா மாறணும்? புறாவா. ஏன்னா காகம் வருகிறதும் போகிறதும் வருகிறது. கொஞ்சம் உலகத்தில் இருக்கிற அந்த அசூசி சாப்பிடு, பேழைக்குள்ள வரும். கொஞ்சம் உலகத்தில் இருக்கிற அசூசி சாப்பிடு, பேழைக்குள்ள வரும். ஆனால் புறா நிரந்தரமாய் ஆமென் என்று சொல்லாமா வருகிறதும் போகிறதுக்காக அல்ல. இந்த கொஞ்ச நாள் ஜபத்துக்குள்ள, கொஞ்ச நாள் தூக்கத்துக்குள்ள, கொஞ்ச நாள் ஜபத்துக்குள்ள, கொஞ்ச நாள் அசுத்தத்துக்குள்ள, கொஞ்ச நாள் ஜபத்துக்குள்ள தேவனை விட்டு இல்லை இல்லை. இனி நான் தேவனுடைய வாசஸ்தலமா இருக்கிறபடினால் நான் நிரந்தரமா, நான் நிரந்தரமா, நான் நிரந்தரமா, நான் நிரந்தரமா. வாசஸ்தலம் என்ன அர்த்தம்? சஞ்சரிக்கிற ஸ்தலம். உலாவ விரும்புறா. அவர் எனக்குள்ள என்ன செய்ய விரும்புகிறாரு? ஆமாம், அவர்களோட இவர்களோட உலாவி இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொன்னார், நான் உங்கள் நடுவில் தங்கியிருக்கிறேன், வாசஸ்தலக்கு எனக்கு ஸ்தாபிங்க அப்படின்னு சொன்னார். அடுத்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சஞ்சரிச்சுட்டே இருக்கிறாரு. இன்னொரு வேத வசந்த வாசிங்க, 2 சாமுவேல் 7:6 வாசிக்கிற பொழுது, நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினே. என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு கூடாரத்துல அப்பவே தேவனுக்கு ஒரு விருப்பம் ஆயிருச்சு. நீ என்னன்னா ஒரு ஆலயத்துக்குள்ள நான் உலாவணும் அப்படின்னா, நான் மனுஷன்ட்ட உலாவினேன். அப்புறம் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நடுவில் என்ன செஞ்சேன்? நான் உலாவிட்டே இருந்தேன். இப்போ நான் என்ன செய்யணும்? இன்னும் நான் எதில் தான் உலாவிக்கொண்டே இருக்கிறேன்? இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் நான் என்ன செஞ்சுட்டே இருக்கிறேன்? உலாவிக்கொண்டே இருக்கிறேன், நான் உலாவிக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே என்ன செய்யறாங்க? தேவனுடைய ஆலயத்தை கட்டுறாங்க. எதை கட்டுறாங்க? தேவனுடைய ஆலயத்தை. அதாவது வாசஸ்தலம், ஆசாரிப்பு கூடாரத்தில் தேவன் அந்த வாசஸ்தலத்தில் உலாவிட்டே இருந்தார், தங்கி கொண்டே இருந்தார், சஞ்சரித்து கொண்டே இருந்தார். தேவ திட்டத்தை சொன்னார். 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் முறியடிக்கிறது எப்படி, ஆமா செங்கடலை பிளக்கிறது எப்படி, யோர்தானை பிளக்கிறது எப்படி, எரிகோவை விளைச்சது எப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்படியே திட்டங்களை கொடுத்து 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 அந்த வாசஸ்தல தங்கி 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 சொல்லிக்கொண்டே இருந்தாரு. அதுவும் அவருக்கு இப்படி சொல்ல ஒப்பேர்லன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. இது என்ன சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. உடனே என்ன செய்யறாரு? ஆலயத்தை கட்டி. வாசிங்க பார்க்கலாம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் வாசிங்க, 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்கம்மா. குட். அப்படியே ஆசாரியர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதியாகிய மகா பரிசுத்தமான ஸ்தலத்திலே கேருபீன்களுடைய செட்டைகளுக்கு கீழாக கொண்டு வந்து வைத்தார்கள். கேருபீன்கள் பெட்டி இருக்கும் ஸ்தானத்தின் மேல் தங்கள் 2 செட்டைகளை விரித்து உயர இருந்து பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தன. 13-14 வாசிங்கம்மா. 13-14 அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய துதிக்கிறாங்க. சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. இப்ப அந்த மகிமை, அவருடைய மகிமை மேகமாக இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குதாமா? அதை நிரப்பி கொண்டிருக்கிறது. வாசிப்போம். அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஆசாரிப்பு கூடாரத்துல உலாவின் அந்த மகிமை இப்ப எங்க வந்துருச்சு?
சாலமோன் கட்டின ஆலயத்துக்குள்ள வந்துருச்சு. எங்க வந்துருச்சு? சாலமோன் கட்டின ஆலயம். அதாவது ஆதாம் ஏவாளோடு உலாவின அந்த மகிமை, அடுத்து ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், அப்படி அவர்களோடு கூட உலாவின அந்த மகிமை, அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அந்த வாசஸ்தலத்தில் வனாந்தரத்தில் ஆசாரிப்பு கூடாரத்தில் உலாவின மகிமை. இப்போ ஆலயத்தை கட்டுறதுக்கு அப்புறம் இந்த மகிமை இப்போ எங்கே வந்துருச்சு? இங்கே வந்துருச்சு. சரி, இப்போவாது அவர் திருப்தியானாரா? இல்லையே. ஏன்னா அந்த எல்லை வரல. அந்த எல்லை இன்னும் ஆதாமோடு ஏவாளோடு அந்த டீப் பாண்டிங், சோல் பாண்டிங்குள்ள அந்த அந்த இடத்துக்கு இன்னும் ஆண்டவர் வரல. இன்னும் ஆண்டவர் வரவே இல்லை. இல்லை, கையினால் செய்த அந்த ஆலயத்தில் நான் வாசம் பண்ணுவதை பார்க்கிறோம், என் கையினால் செய்த அந்த மனுஷனுக்குள்ளேயே நான் தங்கி இருக்க விரும்புகிறேன் என்பதற்காக தான் நீங்களே தேவனுடைய ஆலயம், நீங்களே தேவனுடைய ஆலயம், நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி நம்மையவே ஆலயமாக்கி நம்மையவே வாசஸ்தலமாக்க விரும்பினார். ஓகேவாமா நம்ம அதைத்தான் சொல்றாரு. எத்தனை? 2 கொரிந்தியர் பிரதர் வாசங்க 2 கொரிந்தியர் 6:16 வாசிக்கிற பொழுது வாசிங்க பார்க்கலாம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி. நல்ல விளங்க, தேவன் இப்ப மறுபடியும் வந்துட்டாரு. எனக்குள்ள உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என்னுடைய தேவனா இருப்பாரு, அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள நல்லா சொல்லுங்க, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்க விரும்புகிறீர்களே. நல்ல விளைங்கம்மா. இதை திரும்ப நான் ஒன்று சொல்கிறேன்னா, இந்த காரியத்தை கர்த்தர் நம்மளோடு பேசுகிறாருன்னா, ஒருவேளை இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத அடுத்து, ஆனால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே போதுமா. நான் திரும்ப எல்லாருக்கும் சொல்லுவேன், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அழகு, அந்தஸ்து, பணம், படிப்பு இதெல்லாம் இல்லைங்க, அர்ப்பணிப்பு. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவ மரியாளே அப்படின்னு சொன்ன பொழுது அவ கேட்கிறா, இது எப்படியாகும்? நானோ புருஷனை அறியேனே, நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டா. ஆனால் ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே என்னை குறித்து இந்த சத்தியத்தை நீங்கள் என்கிட்ட பேசுகிறீர் என்றால், இந்த வார்த்தை என் காதுகள் கேட்கிறது என்றால், நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவ சித்த இல்லாமல் இந்த சத்தம் நம்ம காதுல விழாது. இந்த சத்தத்தை கேட்கிறோம் என்றால் என்ன தேவன் நினைச்சிருக்கிறாரு? இந்த தேசத்துல என்னை ஒரு கருவியாக்க போறாரு. நான் ஒரு கருவி, தேவனால் பயன்படுத்த ஒரு கருவியாய். நான் ஒரு வாசஸ்தலம், நீயே அந்த வாசஸ்தலம், ஆதாம் ஏவாளோடு உலாவின, அடுத்து நோவாவோடு ஏனோக்கோடு உலாவுன, ஆபிரகாமோடு கூட உலாவுன, அடுத்து இஸ்ரவேல் ஜனங்க நடுவில் உலாவுன, அடுத்து சாலமோன் கட்டின ஆலயத்தில் உலாவுன. அதெல்லாம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகவே இல்லை மகளே. ஏனா உனக்குள் நான் நிரந்தரமாக தங்கி இருக்க விரும்புகிறேன். உன்னை எனக்கு வாசஸ்தலமாக்கி கொள்ள விரும்புகிறேன். நான் உனக்குள் தங்கி இருக்க விரும்புகிறேன். என்னுடைய உறைவிடமாய் டாடி விரும்புகிறாரு. நிரந்தரமாக நான் என்ன செய்கிறேன்? உனக்குள்ளே நான் தங்கி இருக்க விரும்புகிறேன். ஏன்னா நான் வந்து உனக்குள்ளே தங்க உன்னையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வச்சுட்டே இருப்பேன். உன்னை நகரங்கத்துக்கு தலையாய், எஸ் உன்னை கொண்டு பயங்கரமான காரியத்தை செய்யறதுக்கு உன்னை எனக்கு வாசஸ்தலமாக்கி கொள்ள விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்கிறீங்க? எத்தனை பேர் நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே நான் தேவனுடைய வாசஸ்தலம்,
சொல்லுங்க. அதைத்தான் 21:3 வாசிக்கிறோம். மனிதர்களிடத்தில் அதாவது இப்பதான் இந்த டியூன், அதாவது என்னை வாசஸ்தலமாக்கணும்னு சொல்லி எனக்குள்ள இப்பதான் இந்த விருப்பத்தை கொண்டு வந்து இப்பத்திலிருந்து டியூன் பண்ணி வெளிப்படுத்தல் 21 கடைசி கால வருகிற பொழுது நான் நிரந்தரமான வாசஸ்தலமா நான் நிச்சயமாய் மாறிடுவேன். நான் யாரு? தேவனுடைய வாசஸ்தலம். இப்போ எத்தனை பேருக்கு அந்த உண்மை, அதாவது நான் என்ன சொல்கிறேன், இது நமக்குள்ள ஒருவேளை இல்லாமே இருக்கலாம். ஆனால் இன்னையிலிருந்து இதை மாறணும். இந்த விருப்பம் எப்போ உங்களுக்குள்ளே வந்துச்சோ, ஒரு வேளை நான் அப்படி இருக்கிறேங்க இப்படி இருக்கிறேங்க, நான் ஜெபிக்கிறது இல்லைங்க, தூங்கிட்டே இருக்கிறேங்க, சாப்பிட்றது நான் வந்து சாப்பாடு ராமனாக இருக்கிறேங்க, நான் தூங்கிட்டே இருக்கிறேன், இப்படி எல்லாம் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நான் அப்படி பலகீனமாக தான் இருந்தேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை டியூன் பண்ணி கர்த்தர் மாற்றினது போல இன்றையிலிருந்து நீங்கள் தேவனுடைய வாசஸ்தலமாக கர்த்தர் இனி உங்களை டியூன் பண்ண போகிறாரு. அந்த ஆசை எப்போ உங்களுக்குள்ளே வந்துச்சோ, இனி நீங்கள் தேவனுடைய தேவனால் சஞ்சரிக்கிற இடம். நீங்கள் என்ன செய்ய போறீங்க? தேவன் சஞ்சரிக்கிற தேவன் உங்களோடு கூட என்ன செய்ய போறாரு? சஞ்சரிக்கிற ஸ்தலம். இன்னும் மெயினா அப்படியே நம்ம சொன்னது போல தேவனுடைய திட்டத்தை எண்ணிலிருந்து தான். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? சரி, ஓகே. இப்போ நான் என்னவா மாறிட்டீங்களா? பக்கத்தில் கருத்தை பிடிங்க. மாறிட்டீங்களா? ஆமா, இனி புலம்பலுக்கு கூடாது. இனி சங்கீதமாக தான் இருக்கணும். ஆமென் என்று சொல்லாமா? நான் யாராமா? தேவனுடைய. சரி, ஓகே. இப்போ நான் என்னவா மாறிட்டேன்? தேவனுடைய வாசஸ்தலம். ஓகே, அடுத்து இப்போ நான் ஏன் தேவனுடைய வாசஸ்தலமாக மாறணும்? நான் ஏன் தேவனுடைய வாசஸ்தலமாக மாறணும்? அதாவது நான் யாரு? தேவனுடைய நான் வாசஸ்தலமாக இருக்கிறபடினால அவர் எனக்குள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? வாசம் பண்றான்னு என்ன அர்த்தம்? உலாவுகிறார், தங்கி இருக்கிறார். சொல்லுங்க, வாசம் பண்றதுன்னு என்ன? நான் உங்க வீட்டில் வந்து வாசம் பண்றேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உங்க வீட்டில் வந்து நான் தங்கி இருக்க போறேன். அப்போ தேவன் என்ன விரும்புறாருன்னா, அதே நம்ம நிறைய நேரம் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, வாங்காண்டவரே அப்படின்னா அவரு வந்துட்டு சரி மகளே கொஞ்ச நேரம் உங்களோட நான் பேசணும் அப்படின்ட்டு உட்காந்துடும். நம்ம ஏதாவது செல்ஃபோனத்தோ என்ன சொன்ன ஆன் பண்ணி உட்காந்துட்டு அவரு பாப்பாரு, இப்போ வச்சிருவா, 5 நிமிஷத்தில் பேசிட்டு வச்சிருவா. அல்லது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்தோமா, இவங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தோமா, ஐயோ இவங்க என்னமோ அனுப்பியிருக்கிறாங்க, ஓ இது யூடியூப்பில் மெசேஜ் ஆட்டாக்குது, யூடியூப்புக்குள்ளே போகிறது, ஓ ஃபேஸ்புக்கில் போகிறது. அவரும் பாவம் உட்காந்து பார்த்துட்டு மார்த்தாள் மரியாள் அப்படி தான் இருந்தாங்க. இயேசுவை கூப்பிட்டது யாரு? இயேசு அந்த கிராமத்துக்குள் வந்த பொழுது மார்த்தாள் இயேசுவை தன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. உட்காருங்க ஆண்டவரேன்ட்டு அவ கிச்சனுக்குள்ள போயிட்டா. இவரும் பார்க்குறாரு, வருவான்னு. மார்த்தாள் வரல. ஆனால் மரியாள் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்தார். ஆமென்னு சொல்லலாம். அதனால தான் நீங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், மரியாள் எப்போ பார்த்தாலும் அவருடைய பாதத்திலே உட்கார்ந்தார். அப்படி மரியாள் அவருடைய பாதத்திலே உட்கார்ந்தனால தான் இயேசு அடக்கம் என்ற காரியத்தை கர்த்தர் மரியாளுக்கு வெளிப்படுத்தினார். டீமுக்கு போன வாரம் அதை பிரசங்கித்து இருக்கிறோம். தேவனுடைய இருதயத்தை திறந்து காட்டினார் மரியாளுக்கு. ஆமென் என்று சொல்லலாமா? சரி, ஓகே. இப்போ வந்து தேவன் என்ன விரும்புகிறார்னா, நீ வாசஸ்தலம்னா இன்னைக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க. ஆமாம், அவரை எங்கே துரத்தி விட்டுறாதீங்க. சகேயு அவரை என்ன செஞ்சார்? தன் வீட்டுக்கு கூட்டி கொண்டு போனான். அதனால் நீங்கள் இங்கே ஆண்டவரே வாசம் பண்ணுறேன், நான் என் கணவன்கிட்ட கொஞ்சம் பர்மிஷன் கேட்டுட்டு வரேன், அல்லது என் மனைவி கிட்ட கொஞ்சம் பர்மிஷன் கேட்டு வரேன், நீங்கள் இங்கே இருங்க ஆண்டவரே, நான் போய் கேட்டுட்டு வரேன்ட்டாலும் போயிடாதீங்க. கூடவே என்ன செய்யுங்க? கூட்டிகிட்டு போய் அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன செய்யுங்க? தங்க வச்சிடணும். ஆமென் என்று சொல்லாம அதுதான் வாசம் பண்றது. நிரந்தரமா ஒரு பாட்டு இருக்குல்ல, தகப்பனே தந்து விட்டே தங்கிவிடு நிரந்தரமாய், தகப்பனே தந்து விட்டே தங்கிவிடு நிரந்தரமாய், உயிருள்ள திருபலியாய் உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே
நிரந்தரமா எனக்குள்ள நீங்க என்ன செய்ய, உங்களை இனி வெளியே அனுப்ப மாட்டாண்டுவரே, நிரந்தரமான நமக்குள்ள தங்க வைக்கிறதான் வாசஸ்தலம். ஆமென் என்று சொல்லாமா? ஓகே, சரி, ஓகே. நான் யாரு? திரும்ப சொல்லுங்க, நான் யாரு? வாசஸ்தலம். அவர் எனக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அவர் எனக்குள் வாசம் பண்றாரு. அவர் எனக்குள் வாசம் எப்படி பண்றாருனா, வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:14. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம். அவர் எனக்குள்ளே வாசம் பண்றார். பாருங்க, அவர் எப்படி வாசம் பண்றார் பாருங்க. இயேசு கிறிஸ்து எதுக்கு அடையாளம்? வார்த்தை. இயேசு ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ இயேசப்பா நல்லா விளங்கமா, அதாவது இயேசு உங்களுக்குள்ள எப்படி தங்குறார்னா, அவருடைய வார்த்தை. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அது ஒரு வார்த்தை. பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்பது வார்த்தை. இப்ப அந்த வார்த்தையானது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எனக்குள்ளே வாசம் பண்ணி, அடுத்து அவருடைய மகிமையை கண்டோம். அவருடைய மகிமையை கண்டோம். பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமை. இப்ப என்ன செய்யறாரு? இப்ப கடைசியா ஏன் அவர் எனக்குள்ள தங்குறாரு? நான் யாரு? அவர் எனக்குள்ள என்ன பண்றாரு? வாசம் பண்றாரு. அவர் எனக்குள்ள ஏன் வாசம் பண்றார்னா, அவர் எனக்குள்ள ஏன் வாசம் பண்றார்னா, எண்ணிலிருந்து கர்த்தருடைய மகிமையை வெளியரங்கமாக்குறதற்கு, எண்ணிலிருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் வெளிப்படுத்துகிறதற்காக. வாசிங்க ஏசாயா 8:18. வாசிங்க பார்க்கலாம், ஏசாயா 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளோ சீயோன் பர்வதத்தில். அவர் எனக்குள்ள எங்க தங்கி இருக்கிறாரு? சீயோன் பர்வதத்துல வாசஸ்தலத்துல இருக்கிறாரு. வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, சீயோன் பர்வதத்தில் வாசமா இருக்கிற தேவனுக்கு நான் எப்படி இருக்கிறேன்னா, அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும். என்ன சொல்றாருன்னா, அவர் எனக்குள்ள வாசம் பண்ணி, எதுக்கு தெரியும்? இப்போ எருசலேம் ஒரு தரிசன பட்டணம், சீயோன் ஒரு தரிசன பட்டணம். அந்த தரிசன பள்ளத்தாக்கில் இருந்தால் அந்த தரிசன பட்டணத்திலிருந்து அவருடைய வல்லமை எப்படி வெளிப்படுகிறதோ, அவருடைய வல்லமை எப்படி ஜாதிகளுக்குள்ள பரவுகிறதோ, அவருடைய பராக்கிரமோ, அவருடைய மகத்துவம், அவருடைய அற்புத அடையாளம் எப்படி பரவுகிறதோ, அதுபோல அவர் எனக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு, அல்லது அவர் எனக்குள்ள வாசம் பண்ணி அவருடைய வல்லமையை, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய அற்புதத்தை, அவருடைய அடையாளத்தை, அவருடைய பயங்கரமான காரியங்களை எண்ணிலிருந்து வெளிப்படுத்துகிறார். நல்ல கரந்தட்டிமா. அவரிடத்து எண்ணிலிருந்து மகிமையை எண்ணிலிருந்து கர்த்தர் வெளிப்படுத்துறதுக்காகத்தான் அவர் எனக்குள் வாசம் பண்றாரு. எதுக்கு வாசம் பண்றாரு சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு வாசம் பண்றாரு? எண்ணிலிருந்து அவர் பயங்கரமான காரியத்தை, அதாவது ஒரு வசனம் சொல்லு, ஒருவனுடைய கீழ்ப்படிதல் அநேகரை என்ன செய்யுமாமா? நீதிமானாக்குறது போல என்னுடைய கீழ்ப்படிதல், அல்லது உங்கள் வீட்டில் உங்களுடைய கீழ்ப்படிதல், உங்களுக்குள் தேவன் தங்கி அவர் என்ன செய்கிறாரா? அநேகருக்கு அவருடைய வல்லமையை, அவருடைய மகத்துவத்தை. இன்னைக்கு நிறைய ஜனங்க கட்டப்பட்டிருக்காங்க பாருங்க, மாந்திரிகங்களுக்குள்ள, பில்லி சூனியங்களுக்குள்ள, வியாதிகளுக்குள்ளையெல்லாம் கட்டப்பட்டிருக்காங்க பாருங்க. அவங்களுடைய கட்டுகளை எல்லாம் உடைக்கிறதுக்கு தேவன் எண்ணிலிருந்து நல்லா 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 அதுக்கு யார் ரெடி? அதுக்கு யார் ரெடி? ஆமா, வாங்க ஆண்டவரே, வாங்க, எண்ணிலிருந்து உங்க வல்லமை வெளிப்படணும். நான் அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், இதோ அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். எண்ணிலிருந்து உங்க வல்லமை வெளிப்படமாக இருக்கு. நான் ஒரு வாசஸ்தலமா, நீங்க எனக்குள்ள வாசம் பண்ற ஸ்தலமாக என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இப்போ சொல்லுங்க, அதை யார் விரும்புறீங்க? அதை யார் விரும்புறீங்க? ஆண்டவரே, நீங்க எண்ணிலிருந்து வெளிப்படுகிறதுக்கு சொல்லுங்க. நீங்க எண்ணிலிருந்து வெளிப்படுகிறதுக்கு என்ன மனதார என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நான் தேவனுடைய வாசஸ்தலம், நான் தேவனுடைய வாசஸ்தலம். எண்ணிலிருந்து அவருடைய மகிமை, யோசேப்பினுடைய கீழ்ப்படிதல், யோசேப்பினுடைய கீழ்ப்படிதல் அநேக ஜாதிகளுக்கு, ஜனங்களுக்கு போஷிக்கிற உணவாக அது மாறினது. போஷிக்கிற மனுஷனாய் மாற்றினாரு. மோசையினுடைய கீழ்ப்படிதல் இஸ்ரவேல் ஜனங்களை
அவர்களை விடுவிக்கிறதாய் மாறினது. ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் பூமியின் வம்சங்கள் எல்லாம் அவனுக்குள் ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கு மாறினதே. பவுலினுடைய கீழ்ப்படிதல் 14 நிருபங்களை அநேகருக்கு எழுதுறதுக்கு கர்த்தர் பயன்படுத்தினார். ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப சொல்லுங்க, நீங்க யாரு? அவருடைய வாசஸ்தலம்னா என்ன அர்த்தம்? வாசம் பண்ற இடம். எதுக்கு அவர் வாசம் பண்றார் சொல்லுங்க? எதுக்கு வாசம் பண்றாரா? எண்ணிலிருந்து. நல்லா சொல்லுங்க, எனக்குள்ள தங்கி. நான் அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் முறை சொல்லியிருந்தேன், அவர் எனக்குள்ள தங்கி பரலோக திட்டத்தை, பரலோகத்தினுடைய பிளானை எல்லாம் என்னிலிருந்து எக்ஸிக்யூட் பண்ண விரும்புகிறார், அல்லது என்னிலிருந்து வெளிப்படுத்த விரும்புகிறார், என்னிலிருந்து செயல்படுத்த விரும்புகிறார். நான் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற பரலோக ப்ராஜெக்டுகளை சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, பரலோகத்தினுடைய ப்ராஜெக்டுகளை பரலோகத்துடைய அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில எக்ஸ்டாப்ளிஷ் பண்ற அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய திட்டத்தை, பரலோக திட்டத்தை நிறைவேற்றுகிறதுக்காக தேவன் என்னை பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? திரும்ப சொல்லுங்க, நீங்க யாரு? நீங்க யாரு? திரும்ப சொல்லுங்க, நீங்க யாரு? நான் வாசஸ்தலம். அவர் எனக்குள் வாசம் பண்ணி அவருடைய அதுக்கு ஒரு மனுஷனை தேடிட்டு இருக்கிறாருமா. நிறைய பேத்த நம்பினாருமா. நிறைய பேத்த நம்பி இந்த மனுஷனை நம்புறேன்னு சொல்லி நிறைய பேத்த பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் முதற்கொண்டு பெரிய கிஃப்ட் பெற்ற நிறைய நம்ம பட்டணம் முதற்கொண்டு நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரங்க பெண்ணினால மண்ணினால, அடுத்த நம்ம பெண்ணு 3 சொல்லுவாங்களே, பொண்ணு மண்ணு, அதுதான் பெண்ணு மண்ணு, அதான பெண்ணு மண்ணு பொண்ணு. ஆமாம், இது 3லேயும் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செஞ்சிட்டோம்? விழுந்துட்டோம். தேவனுடைய இறுதியாக எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த வழி தப்பி போகிற பொழுதெல்லாம் தேவனை எச்சரிக்காமல் இருந்திருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? திரும்ப திரும்ப சொல்லியிருப்பார், வேண்டாமங்களே உன்னை நம்புகிறேன். நிறைய பேருடைய குடும்பத்தில் நான் ஒரு சிலருடைய பாடுகளுக்கு மத்தியில் அவங்க இருப்பாங்க பாருங்கள். ஒரு சகோதரிக்கெல்லாம் டேடி சொன்னார், நீ என்னை மறுதளிச்சிட்டேன். அவங்க லைஃப்பில் ரொம்ப பிரச்சனை, போராட்டம். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ என்னை மறுதளிச்சிட்ட மகளே, நீ என்ன மறுதளிச்சிட்ட. மறுதளிச்சிட்டேன்னு சொன்னாலும் கூட பரவாயில்ல, நீ என்னை ஏமாற்றிட்ட. நிறைய பேருக்கு சொல்கிற வார்த்தை, நீ என்னை ஏமாற்றிட்டிய மகளே, நான் உன்னை நம்புனேனே, நீ என்னை ஏமாற்றிட்ட, நானும் உன்னை ஏமாற்றிட்டேன். அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஒரு சகோதரிக்கு குழந்தை இல்லை, என்கிட்ட ஜெபிக்க வராங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ரொம்ப துக்கப்பட்டார். அதாவது அவங்க வாலிப வயதில் பெரிய ஒரு பொருத்தனை பண்ணாங்க. சிறுவர் ஊழியத்தை அந்த சகோதரி கையில் ஆண்டவர் கொடுத்துருந்தார். நிறைய சிறுவர் ஊழியம் அவங்க நிறையா பண்ணினாங்க. திடீர்னு லவ் மேரேஜ் பண்ணாங்க, அந்த ஊழியத்தை விட்டுட்டாங்க. அதனால் ரொம்ப வருஷம் அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அப்போ ஆண்டவர், இது எனக்கு தெரியாது. அப்போ ஆண்டவர் சொன்னார், என் குழந்தைய நீ விட்டுட்ட, இன்னைக்கு உனக்கு குழந்தை இல்லை, நீ அழுகிறையே, என் குழந்தைய நீ தவிக்க விட்டுட்டியே. இப்படி நிறைய பேருடைய லைஃப்பில் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, யாரையோ நம்பி நம்பி டேடி ஏமாந்து இந்த கடைசியில் கர்த்தர் நம்மகிட்ட நின்று கொண்டிருக்கிறார். நீ அவருடைய வாசஸ்தலமாக மாறணும் மகளே. நீ அவருடைய வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக என்னுடைய ப்ராஜெக்டுகளை, அவனுடைய பிளானை எல்லாம் நிறைவேற்றுகிறதுக்கு நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், நான் உன்னை சூஸ் பண்ணி இருக்கிறேன், என்னால் நான் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன் என்று டேடி நம்மகிட்ட நிற்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஓகேவா? இதுதான் சீயோன் வாசஸ்தலம். வாசஸ்தலத்துக்குள்ளே இருக்கிற வாசம் பண்ணுற ஸ்தலம். ஏன் வாசம் பண்ணுறார்னா, திரும்ப சொல்லுங்க, ஏன் வாசம் பண்ணுறார்? அவருடைய மகிமையை நம்மிலிருந்து வெளியரங்கமாகிறதுக்கு தேவன் வாசம் பண்ணுறார். ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம யாரு? வாசஸ்தலம். ஓகே, அந்த வாசஸ்தலத்துக்குன்னா என்னது? சீயோன். நான் யார் இன்னைக்கு? திரும்ப சொல்லுங்க, நான் யாரு? சொல்லுங்க, நான் யாரு? ஏன்னா ராஜ்யம்னு சொல்றார். இஸ்ரவேல், எருசலேம், அதுக்கப்புறம் என்னது? சீயோன் பர்வதம். சீயோன் பர்வதம். திரும்ப சொல்லுங்க, நான் யார்? இப்போ சீயோன். இப்போ நான் அதாவது இன்னைக்கு தேவன் சொல்றாரு, 2 காரியம் செய்ய போறாரா. ஒன்று, கர்த்தர் உங்களை சீயோனா இன்னைக்கு மாற்ற போகிறார். ஆமென் என்று சொல்லாமா? தேவன் முதல்ல உங்களை என்ன செய்ய போறாரா? சீயோனாய் மாற்ற போகிறார். ஒன்று. 2வது, ஒருவேளை நான் சீயோனா தான் இருந்தங்க அப்படின்னு சொன்னா, சீயோனுக்குள்ளே மறுபடியும் கர்த்தர் திரும்பி வர பண்ண போகிறார். அதாவது ரினியூ பண்ண போறார். மறுபடியும் உன்னை சீயோனாய், மறுபடியும் கர்த்தர் உன்னை சீயோனாய புதுப்பிக்க போகிறாருமா.
தேவன் உன்னை புதுப்பிக்க போகிறாரு. ஒருவேளை நான் ஒரு காலத்தில் நல்லா ஜோம் பண்ணுங்க, இதே அனுபவங்கள் எனக்கு வந்துச்சு. போன முறை ஒரு சாட்சி சொன்ன பார்த்தீங்களா, இதே அனுபவங்கள் எல்லாம் எனக்கு வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நான் அப்படி இல்லைனா, கர்த்தர் இந்த சத்தியத்தை உன் காதுகள் கேட்குது அப்படின்னு சொன்னா, அல்லது இந்த சத்தத்தை கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார் என்றால், உண்மையா என்னால் இந்த பலிபீடத்தில் நின்று சொல்ல முடியும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீயோன் நீதா, உன்னிலிருந்துதா தேவன் தனது மகிமையை வெளிப்படுத்த போகிறார்மா. உன்னை சீயோனாய் கர்த்தர் மாற்றாரு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒருவேளை திரும்பவும் சொல்கிறேன், நீ ஏற்கனவே சீயோனாய் இருந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு விட்டுட்டேன். ஒருவேளை இல்லை ஆண்டவரே, இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னா, இன்றைய எழுந்து கர்த்தர் உன்னை சீயோனாய் மாற்றப் போகிறாரு. ஏன்னா எப்போ ஏசப்பா ரத்தத்தாலே நீங்கள் கழுவப்பட்டீர்களோ, ஏசப்பா ரத்தத்தை சரீரத்தை நீங்க பானம் பண்ண ஆரம்பிச்சீங்களோ, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி சீயோனுக்கு வருவார்கள். அவர்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல வைப்ப, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போக, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி 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 ஆமென் என்று சொல்லலாமா? இன்றைக்கு கர்த்தருடைய சீயோனா மாற்றாரு. வாசிமாக்களா, ஏசாயா 54:10 வாசிக்கிற பொழுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் 54:10 ஆமாங்க சிஸ்டர், 57:10 கர்த்தரால் மீட்கப்பட்ட அந்த வசந்த வாசிங்க பார்க்கலாம். 51 வாசிங்க. தேங்க்யூ. பாடி, திரும்ப சொல்லுங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பாடி ஆனந்த களிப்புடன் பாடி வருவார்கள், இருக்கும், அடைவார்கள், ஓடி போக. இன்னைக்கு கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, அதாவது நீங்க என்னவா மாறணும், இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ நீங்க என்னவா மாறணும், சீயோனா மாறணும். சொல்லுங்க, நீங்க யாரு? சீயோனுனாவே என்ன அர்த்தம்னா, துதிக்கிற இடம் தான் சீயோன். சீயோன்னு என்ன அர்த்தம்? வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம். அந்த சீயோன் பர்வதத்தில் தான் சிங்காசனமும் இருக்குது. நீங்க இப்ப யாரா மாற போறீங்க? சீயோனாய். சொல்லுங்க, நீங்க யாரா மாற போறீங்க? அதாவது இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் வடதிசையில ஒரு கோரஸ் கேட்டுட்டே இருக்குதா, அல்லேலியா கோரஸ். உண்மை, இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த வட திசையில். ஏன்னா வட திசையில் தான் சியோன் இருக்கிறது. அதில் பரலோகத்தில் வட திசையில் சியோன் பருவதம் இருக்குது. இன்னைக்கு அதை என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, அந்த ஒரு அல்லேலியா கோரஸ் கேட்டுக்கொண்டே இருக்குது என்று ஆராய்ச்சியாளர்கள் இதை சொல்கிறாங்க. அப்போது இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, நம்ம சியோனா மாறணும்னா, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, நம்ம சியோனா மாறணும்னா நம்ம தேவனை அதிகமாக என்ன செய்யணும்? துதிக்கணும். சொல்லுங்க, நம்ம தேவனை என்ன செய்யணும்? துதிக்கணும். சொல்லுங்க, நம்ம தேவனை என்ன செய்யணும்? எந்த நேரமும் துதிக்கணும். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம், சீயோன் வடிப்பான ஒரு தேசம், அதாவது அதனுடைய வடிப்பு அழகான ஒரு தேசம். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இதுவரைக்கும் ஒருவேளை இருக்கலாமா, ஆனா இன்னையிலிருந்து உங்க ஆவியில ஒரு மறுரூபம் வரணும். எல்லா விஷயத்துக்காகவும் நான் தேவனை துதிக்கிற ஒரு சீயோனின் அபிஷேகம், துதியின் அபிஷேகத்தை டாடி என் மேல போட போறா. நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் இருக்கு. சஞ்சலமும் தவிப்பு இனி ஓடி போயிரு. ஏன்னா நான் சீயோனுக்குள்ள வந்துட்டேன். சீயோனுக்குள்ள துதி, ஆராதனை, ஜெபம், துதி ஆராதனை அபிஷேகம் எனக்குள்ள இருந்துட்டே இருக்கும். நீங்க சீயோனை டச் பண்ணுனாதான் உள்ள வாசஸ்தலத்துக்குள்ள போக முடியும். அப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க என்னவா மாறணும்? துதிக்கிறவங்களா. சொல்லுங்க, அதுக்காக இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உங்களை மீட்டெடுக்க போகிறார். அதாவது நிறைய நேரங்கள் எப்படின்னா, இப்போ ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு கொஞ்சம் அமர்வா அடுத்த பிரச்சனை தொடங்கும். பரவாயில்ல, இந்த பிரச்சனை அப்பாடா தனக்கு கடன் கட்டி முடிச்சிட்டோன்னு நினச்சா அடுத்த ஒரு பிரச்சனை வரும் பாருங்க. பரவாயில்ல, உண்மையான வியாதி, இந்த வியாதி முடிஞ்சிச்சுன்னா அடுத்த வியாதி,
இல்லை எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒரு பிரச்சனை முடிஞ்சு இன்னொரு இது என்ன ஆகுனா தவிப்பு சஞ்சலம், தவிப்பு சஞ்சலம், தவிப்பு சஞ்சலம். இந்த பிரச்சனை முடிஞ்சா அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை முடிஞ்சா இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இப்படி பிரச்சனை 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 பிரச்சனை. ஆனால் நான் கற்றுக்கொண்டதை சொல்கிறேன். அதாவது நீங்கள் இப்போ இந்த நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் இந்த பூமியோடு ஒட்டி இருக்குது. யார் தாவீது சொன்னார், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி இருக்குது. இப்போ நான் என்ன சொல்லி, இந்த பூமியில் இந்த பிசாசோட, இந்த இருளோட, இந்த கிரியைகளோட, இந்த பிரபஞ்சத்தோட என் ஆத்மா என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஒட்டிட்டு இருக்குது. இப்போ அந்த ஆத்மா ஒட்டிட்டு இருக்கிறனால தான் தவிப்பு சஞ்சலம், வேத, இருள், துக்கம், அவமானம், நிந்த, போராட்டம், இது என்னை அப்படியே மூடிட்டே இருக்கு. ஒன்று பிரச்சனை, ஒன்று முடிஞ்சா ஒன்று பிரச்சனை, ஒன்று முடிஞ்சா ஒன்று, இப்படியே வந்துட்டே இருக்குது. ஆனால் நான் துதிக்க, ஏன்னா துதி இஸ்ரவேலின் துதிகளுக்குள் அவர் வாசம் பண்ணுகிற தேவ. அப்படியே நான் துதிக்க என் ஆத்துமா இந்த மண்ணிலிருந்து அப்படியே ஒரு டெலிவரன்ஸ் ஆகி, ஒரு ரிலீஸ் ஆகி, அப்படியே இந்த ஆத்துமா மேலே வருது. துதிக்கிற என் வாசஸ்தலம் உயருது. நான் சியோனா மாறுறேன். துதிக்கிற, இன்னும் துதிப்பேன். என் ஆத்துமா தேவனோடு ஒட்டி கொள்ளுகிறது. அந்த என் ஆத்துமா சியோனாய் மாறுது. என் ஆத்துமா தேவனுடைய வாசஸ்தலமா மாறுது. ஆமேன். அதுதான் மறுரூபமாகிறது. அதாவது நோவா காலத்துல மழை பெய்ய பேழை மூழ்குச்சா உயரச்சு. மழை தண்ணி வர்ற பேழை உயருது. ஏன்னா அந்த பேழை அந்த பூமியின் மட்டத்திலிருந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது போல. ஆமாம், மழை என்கிற பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம், துதியும் ஆராதனையும் வாழ்க்கையில வர இக்காலத்து பாடுகள் எல்லாம் உன்னை சேதப்படுத்தாது. இக்காலத்து பிரச்சனை, இக்காலத்து போராட்டம் எல்லாம் உன்னை ஒருபோது மூழ்கடிக்காது. நீ நாளுக்கு நாள் மறுரூபம், நாளுக்கு நாள் சீயோனை காண்பீர்கள். அவர்கள் வல்லமைக்கு மேலே வல்லமை பெற்று சீயோனை காண்பார்கள். உண்மையா சொல்றோம், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை டேடி நமக்கு தருவாரு, நிச்சயம் தருவாரு. இந்த பிரச்சனை, இந்த கடனை, இந்த வேதனை, இதெல்லாவற்றிலிருந்து தவிப்பு சஞ்சலம் எல்லாம் ஓடி போய் நித்திய மகிழ்ச்சி. எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும் நான் அதுக்குள்ள மூழ்க மாட்டேன். என் தேவனை துதிக்க நித்திய மகிழ்ச்சி. எனக்குள்ள என்ன வந்துருதாமா, இது வருமா, நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு முன்னாடி நிறைய இருந்தாலும் கவலை இல்லை. ஏன்னா எனக்குள்ள நித்திய மகிழ்ச்சியை தேவன் எனக்குள்ள வச்சுட்டாரே. சொல்லுங்க, தேவன் எனக்குள்ள வச்சுட்டாரு. தேவன் எனக்குள்ள எந்த பிரச்சனையை சேதப்படுத்தாது, என்னை ஊண்டிங்குள்ள கொண்டு போகாது, என்னை ஒரீஸ்குள்ள கொண்டு போகாது, கவலைக்குள்ள கொண்டு போகாது. ஏன்னா நான் என்ன ஆயிட்டேன், மீட்கப்பட்டுட்டேன். சொல்லுங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். துதிக்க. ஏன்னா ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கிறது எதுதான்? துதிதாங்க. நான் துதிக்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன பார்த்தியா, ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள என்ன இருந்தது? அந்த சித்தி மரம் இருந்தது. அந்த சித்தி மரம் எதனால மூடப்பட்டது? பொன்னினால. அடுத்து நீங்க மகா பரிசுத்த ஸ்தலம் போனீங்கன்னா பசும் பொன்னினால் மூடப்பட்டிருந்தது. ஏன்னா அந்த மகிமை என்பது துதிக்கு அடையாளம். அந்த துதிக்க மகிமை, அந்த மகிமை என்பது தங்கத்துக்கு அடையாளம், அது பொண்ணுக்கு அடையாளம். அப்ப நான் என்ன செய்யறேன்? நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தியா, நான் உடஞ்சு போகிற சித்தி மறந்தா. ஆனா நான் துதிக்க என்னை தேவன் என்ன செய்யறாரா? தங்கத்தினால அப்படியே முத்தரிக்கிறார். அப்படியே தங்கத்தினால மூடுகிறார், பொன்னினால மூடுகிறார். நான் விலையேறப்பட்ட மகிமையுடையவளாய் மாறுகிறேன். அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றார்? நல்ல துதிங்க. சொல்லுங்க, என்ன சொல்ற? நல்ல இன்னும் துதி. நான் அதுக்கு தான் சொல்றேன், இந்த 2 மாசமும் இனி கர்த்தருக்கு சித்தமான வரப்போகிற, ஆமா, இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நல்லா துதித்து இனி என் ஆத்துமா மண்ணோட, கவலையோட, துக்கத்தோட, போராட்டத்தோட ஒட்டி இருக்க போகிறது இல்லை. என் ஆத்துமா என்ன செய்து? விலையேறப்பட்ட தேவனோட இணைய போகுது. அவர் எனக்குள், ஏன்னா துதிகளுக்குள் அவர் என்ன செய்வாரா? வாசம் பண்ணுவாரு. அப்படி வாசம் பண்ண என்னிலிருந்து மகிமை என்ன செய்யுமாமா?
என்னிலிருந்து என்ன செய்யுமாமா? வெளியரங்கமாக. இது நமக்கு ஏற்கனவே தெரிந்தது, அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. யோசபாத்து ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? தேவனை துதித்து பாடின பொழுது என்ன வந்துச்சு? மகிமை வெளியரங்கமாச்சு. தேவனுடைய தேவன் என்ன செஞ்சாரா? அந்த யுத்தத்தை நடத்தினார். நான் ஏற்கனவே சொன்னேன், அங்கே இருக்கிற எல்லாரையும் கொன்று போட்டது பெருசு இல்லை. 2 நாளாகவும் 20 வாசிக்கிற பொழுது அவங்க எல்லாரையும் கொன்று போட்டது பெருசு இல்லை. அவர்களிடத்தில் இருந்த தங்கங்களை எல்லாம் உருவி கிடந்தது. மகிமை வெளியரங்கமாச்சுமா, மகிமை வெளியரங்கமாச்சுமா. அப்போ யோசபாத்து இஸ்ரவேல் ஜனங்களை துதித்த பொழுது மகிமை வெளியரங்கமாச்சு. எரிகோவில் துதித்த பொழுது மகிமை வெளியரங்கமாச்சு. அடுத்து பவுலும் சீலாவும் துதித்த பொழுது கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்தது. அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்ல? நல்லா துதிங்க சொல்லுங்க, நல்லா. ஆமாம், நீ சியோனுக்குள்ளே வரணும்னா, உலகத்துக்குள்ளேருந்து நீ டிரான்ஸ்ஃபரம் ஆகி சியோனுக்குள்ளே வரணும்னா துதிக்க 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 துதிக்க. அப்படியே துதி, அப்படியே உன்னை வாசஸ்தலம் ஆக்கிட்டே இருக்கு. அந்த வாசஸ்தலம் ஆக ஆக தேவன் உனக்குள் வாசம் பண்ணுவார். தேவன் வாசம் பண்ண மகிமை வெளியரங்கமாகும். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? நிறைய இருக்கு. ஆனால் ஒரு சிலர் மட்டும் சொல்கிறார், தேவன் நம்மளை நீங்கள் இப்போ சொல்லுங்க, நீங்கள் யாரு? சியோனிலிருந்து வாசஸ்தலம். மெயின் நீங்கள் யாரு? சியோன். சொல்லுங்க. ஒருவேளை கர்த்தர் சித்தமானா இன்னும் அந்த சியோனை குறித்து நம்ம தியானிச்சு அதனுடைய அபிஷேகத்தை ஒவ்வொரு வாரமும் ஒருவேளை நமக்கு இருக்கிற இந்த 4 வாரங்களில் அப்படியே ரிலீஸ் பண்ணி உண்மையாலுமே சியோனினுடைய அபிஷேகத்தை அல்லது அந்த வாசஸ்தலத்தினுடைய அபிஷேகத்தை அல்லது தேவனுடைய இருதயத்தை விளங்கி கொண்ட மனுஷனாக தேவன் நம்மளை மறுரூபமாக்க போகிறார். ஆமென் என்று சொல்லாமா? அதாவது நீங்க இப்ப யாரு? சியோன். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. சியோனுக்குள்ள தான் வாசஸ்தலம். இப்போ மேலோட்டமாக நீங்கள் யாரு? சியோன். சொல்லுங்க, நீங்கள் யாரு? சியோனை வேதத்தில் வாசிக்கிற சங்கீதம் 132. ஆமாம், சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். கர்த்தர் எப்படி வாசம் பண்றாரா? விரும்பினபடியால். ஒரு சிலருடைய வீடுகளுக்கு போக ரொம்ப பிடிக்கும். அப்போது தேவன் என் வீட்டுக்குள்ளே வந்து தங்கி இருக்கிறதை அவர் விரும்புகிறார். ஏன்னா நான் சியோனுனா என்னதான் இருக்கணும்? ஏன் ஆண்டவரே அப்படி இருக்காது, புலம்பல் இருக்காது. ஏண்டவர் இதை வந்துச்சு, ஏண்டவரே அப்படியெல்லாம் என்ன செய்யாது, வராது. என்னதான் இருக்கும்? எல்லாவற்றுக்கும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிக்க 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 அங்க துதி இருந்து கொண்டே இருக்கும். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ தேவன் இந்த இடத்தை விரும்பினபடினால் இது என்ன செஞ்சாரா? நீங்க யாரு? இப்போ உங்களுக்கு குழப்பம் வந்துருச்சு. வாசஸ்தலமா சியோனா? சியோனுக்குள்ள தான் வாசஸ்தலம், இல்லைன்னா சியோனின் வாசஸ்தலம் சொல்லுவீங்க. நீங்க யாரு? சியோனினுடைய வாசஸ்தலம். ஏசப்பா சொல்றாரு, நான் உனக்குள்ள விரும்பி வாசம் பண்றேன். நான் உனக்குள்ள விரும்பி வாசம் பண்றபடினால அந்த சங்கீதத்தில் 7 ஆசீர்வாதம் இருக்கு. கடகடன்னு சொல்லியாரு. ஆமா, நம்ம இப்போ ஜோம் பண்ண போறோம். ஆமா, ஏன்னா நீ இப்போ நீங்க முழுக்க மாறிட்டீங்களா இல்லையா? சியோனா இப்போதான் கொஞ்சம் ஆசை வந்திருக்குது. என்னவா மாறணும்னு? சியோனின் வாசஸ்தலமாய் மாறுகிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு என்ன வந்துருச்சு? வாசஸ்தலம் வந்து. கர்த்தர் சொல்றார், இனி நீ என்னுடைய குமாரத்தி, நானே உனக்கு தேவனாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென் என்று சொல்லாம அப்ப சியோனை விரும்பி வாசம் பண்றனால 7 ஆசீர்வாதம் இருக்கு. கடகடன் வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனங்களை. ஆகார ஆசீர்வாதம் முதல்ல, அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்தேன். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்க வாசித்து முடிச்சிருங்க, நான் 7 ஆசீர்வாதத்தை சொல்லி முடிச்சிடறேன். வாசிங்க பார்க்கலாம் 7 ஆசீர்வாதம். அந்த எல்லாரும் அந்த வசந்த வாசிங்க சங்கீதம் 132. அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் எல்லாரையும் வாசிக்க சொன்னேன். வாசிங்க, பைபிள் மைக்கில் வாசிங்க, மித்த எல்லாரும் கூட வாசிங்க. 1 2 3. அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன், அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணேன், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். ஆமா, எல்லாரும் வாசித்தீங்களாமா? அப்ப எல்லாருக்கும் வந்துரும்.
ஆமேன் என்று சொல்லுவாய். அப்போ இதையே சொல்லிட்டே இருங்க. இந்த 7 ஆசீர்வாதம், 1 ஆகார ஆசீர்வாதம் இருக்கும், 2வது லைஃப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபைட் திருப்தியாக இருப்பேன். என்ன நடந்தாலும் சரி, நடக்காட்டியும் சரி, ஒருவேளை வந்தாலும் சரி வராட்டியும் சரி, குறைவில்லாமல் ஒரு திருப்தியான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராமா. அடுத்து பாருங்க, ரட்சிப்பு. ரட்சிப்புனா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, மரண உபாதைகளினாலே அவர் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, ஒருவேளை என்னையவே சொல்கிறேன், ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனை நினச்சி பிசாசு இந்த பிரச்சனையை இப்படியே இவ்வளோ அமுத்திடலாம் அப்படின்னு அந்த பிரச்சனையை கட்டணும்னு நினைக்கிற பொழுது அடுத்த நிமிஷம் கர்த்தர் என்னை ரிலீஸ் பண்ணிடுவார். ஆமேன்னு சொல்ல. அப்போ பிசாசு என்னை கட்டணும்னு நினச்ச எல்லா விஷயத்திலும் அப்பப்போ கர்த்தர் என்னை ரிலீஸ் பண்ண போகிறார். ஆமேன்னு சொல்ல. அதுதான் ரட்சிப்பை உடுத்துவேன். அடுத்து கொம்பை முளைக்க பண்ணுவேன். அப்படின்னா கொம்புன்னு என்ன அர்த்தம்னா, ஒரு தேவன் ஒரு ப்ரமோஷனை, ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாராமா. அடுத்து விளக்கு என்னாகாது, விளக்கு ஆமாம் அணையாது அப்படின்னு எடுத்தனா உன் வாழ்க்கையில் இருளே இனிமேல் வராது. தேவன் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறபடினால் உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிய போகிறது. ஆமாம், தேவனே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறபடினால் உன் துக்கம் ஆமாம் என்ன செய்து இனி நீ துக்க முகமாக இருக்க போகிறது இல்லை. அடுத்து உன் சத்துருக்களுக்கு என்ன செய்வேன், உன்னை நிந்தித்த, உன்னை கேவலப்படுத்தின, உன்னை அவமானப்படுத்தின உன் சத்துருக்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், வெட்கத்தை உடுத்து வைக்க போகிறேன். அடுத்து சொல்றார், உன் மீதிலோ கிரீடம் பூக்கு. அப்படின்னா ராஜரீக அபிஷேகத்தை, ஆமா துதியின் அபிஷேகம், ஒரு ராஜரீக அபிஷேகம், ராஜரீக அபிஷேகம், ஒரு கிரீடம் பூக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆமேன் என்று சொல்லலாமா, ஆமேன் என்று சொல்லாமா. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் தேவனுடைய வாசஸ்தலமாய் மாறி இருக்கிறபடினால வாசிங்க பார்க்கல. எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6 எல்லாரும் வாசிங்க பார்க்கல. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆமாம், பரலோகத்திலிருந்து 1, 2, 3 வாசிங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான எல்லாரும் வாசிக்கணும். அப்பதான் அந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதம் உங்க மேல வரும். ஆமேன். பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளங்கினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். 7வது வேதவசனம், ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நல்ல கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி. உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வந்திருக்கு. இப்போ இது கடைசி காலத்தில் தானே நடக்கும், கடைசி காலத்தில் தானே இந்த பூமி இப்படி ஆகும். நான் சொல்லட்டா, இது பூமிக்குள்ள நடக்கிறதுக்கு முன்னாடி இது முதல்ல உங்களுக்குள்ள இதை நடக்க வைக்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாம, உங்களுக்குள்ள முதல்ல இது இப்போ பூமிங்கிறது அடுத்து. இதெல்லாம் முதல்ல யாருக்குள்ள நடக்கும், எனக்குள்ள. சொல்லுங்க, இதெல்லாம் யாருக்குள்ள நடக்கும் சொல்லுங்க, எனக்குள்ள. சொல்லுங்க, இப்போ நான் தேவனுடைய வாசஸ்தலமாக்க விரும்புகிறேன், நான் தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறேன். எனக்கு இனி கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, வேதனை இல்லை. நான் துதிக்க துதிக்க தேவனுடைய வாசஸ்தலமாக மாறுறேன். இது எனக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆமென் என்று சொல்ல, இது எனக்குள்ள தேவனுடைய சிங்காசனம். நான் வாசஸ்தலமாக இருக்கிறபடினாலே இப்போ எனக்குள்ள என்ன வந்துருச்சு, சிங்காசனம் எனக்குள்ள வந்தபடினாலே இப்போ நான் புதிதாக்கப்படுகிறேன். முதல்ல நான் தான். சொல்லுங்க, தேவனுக்கு முதல்ல நான் தான். அதாவது என்னன்னா, தேவனுடைய சாயலாம் முதல்ல நான் மாறணும், அல்லது தேவன் விரும்புகிறபடி முதல்ல நான் மாறணும். அதாவது நான் அப்படியே சொன்ன பார்த்தியா, அந்த ஆவி மண்டலத்தில் எனக்குள்ள என்ன செய்யணும், இந்த விடுதலை வந்துச்சுன்னா சரீர ரீதியாக முதல்ல நான் மாறுவேன். எண்ணிலிருந்து மகிமை வெளியரங்கமாகி தேசம் மாறும். ஆமென் என்று சொல்லலாமா. அதாவது புதிய பூமிங்கிறது அது கடைசி. ஓகே, ஆனால் இது முதல்ல யாருக்குள்ள, எனக்குள்ள. நான் இப்போ என்னவா மாற, சியோனா, வாசஸ்தலமா, எல்லாவற்றுக்கும் மேலாக சிங்காசன எனக்குள் வந்தபடினாலே இனி என் வாழ்க்கையில சகலமும் புதிதாக. எல்லாரும் ஆமென் என்று சொல்ல. இனி சகலமும் எனக்கு புதிதாக. துக்கமோ, கவலையோ, வேதனையோ, பிரச்சனையோ, போராட்டமோ, இது இனி என்னை மேற்கொள்ளாது. நான் அவைகளை ஓவர் கம் பண்ணி தேவனை துதிக்கிறவளா இனி நான் மாற போறேன். ஆமேன் என்று சொல்லலாமா, ஆமேன் என்று சொல்லலாம். தேவனை துதிக்கிறவளாய் மாற்ற போறேன். சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர் என்ன செய்கிறாரா, சகலத்தையும்
புதிதாக்குறார். எல்லாரும் சொல்லுங்க, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சகலத்தையும் புதிதாக்குவார். ஆமென் என்று சொல்லலாமா? கடைசியாய் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு காரிய வாசிச்சு நம்ம அப்படி எல்லாரும் எழும்பி நிற்க போறோம். வாசிங்க பார்க்கலாம். மீகாவின் புத்தகம் இது முதல். வாசிங்க மீகாவின் புத்தகம், மீகா தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வேத வசனம். இது முதல் என்ன நடக்க போத, இன்னையிலிருந்து நீங்க என்னவாக போறீங்க? நான் வாசிங்க பார்க்கலாம். நொண்டியானவனை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்திலே இது முதல், சியோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜா. அதுதான் ஆதி ஸ்தானத்துல ஆதாமோடு ஏவாளோடு இருந்த அந்த ஆதி ஸ்தானத்துக்குள்ள தேவன் கொண்டு வந்துட்டார். எப்படி அவர் வீட்டிற்கு போறாரா? ராஜாவா? உங்களுக்குள்ள தேவன் எப்படி வீட்டிற்கு போறாரு? அவரை இனிமேல் உங்களுக்குள்ள எப்படி பார்க்கணும் சொல்லுங்க. அவர் இனிமேல் அவரை உங்களுக்குள்ள எப்படி பார்க்கணும்? ராஜாவா? அவர்கிட்ட போய் நின்று, ஆண்டவர் இந்த 10 ரூபா கூட கொடுக்க முடியலையேன்னு சொல்லக்கூடாது. அவர்கிட்ட போய் நின்றுட்டு, என்ன இப்படி போராடுறனே, இந்த 10 ரூபா கூட உங்களால் கொடுக்க முடியலன்னு சொல்லக்கூடாது. எல்லா ஆண்டவரே, இனி கோடிகளை கொடுக்கிறதுக்கு நீர் வல்லமை உள்ளவர். அதனால நீர் ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்க மேல இருக்குது. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்க போறோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் எல்லாரும் அப்படியே நல்ல ஒரு விசுவாசத்தோட, இனி நான் சீயோன், தேவனுடைய வாசஸ்தலம், தேவன் தங்குகிற